Hi friends, this is Jennifer. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Neat in Tamil. Today we are going to see about the topic of IUPAC part 5 பார்க்க போறோம். Obviously இந்த part 5ல வந்து IUPAC கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எவ்வளோ நேரம் இந்த வீடியோ போகுதுன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியாது. நடுவில் நான் பிரேக்குன்னு சொல்லும் போது மட்டும் யூ கேன் டேக் half an hour or 15 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஓகே, என்ன ரொம்ப நான் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்பலை. ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு நமக்கு தெரியும். 100 டேஸ் தான் இருக்கு. இப்போ சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்போதான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. சிலவங்க வந்து அரௌண்ட் 250க்கு தான் மார்க்கே எனக்கு வருது, சிலவங்களுக்கு 100 தான் மார்க்கே வருது, சிலவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு 450 வருதுக்கா அப்படின்னு இருக்கவங்க. சிலவங்க வந்து என் கேட்டகரி 590 அதுக்கு தாண்ட மாட்டேங்குது, அந்த மாதிரி கேட்டகரியில் இருப்பாங்க. சிலவங்க வந்து சம்டைம்ஸ் இது என்னோட கேட்டகரி தான் 640 650 அந்த கேட்டகரி, அதுவும் நான் தான். அதுலேயும் நான் வருவேன் அடிக்கடி. ஓகேங்களா, அதுக்கு மேலே எனக்கு தாண்ட மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர் டே பர் சாப்டர் அப்படின்ற ஒரு லைக் மந்த்ரா மாதிரி. ஓகேவா, இது எனக்கு என்னோட சீனியர் அண்ணா ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. he got a 650 something but he got a seat but he is willing to go in AIIMS Delhi. Okay, so he award to applying the colleges at all. He is also preparing for me. He's given advice for me. எனக்கு அந்த அட்வைஸை கொடுத்தாங்க. அவங்களும் 650 சம்திங் எடுத்திருக்காங்க போன வருஷம் நீட்ல. இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க தான், இன்ஸ்டியூட்ல தான் படிச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அந்த எனக்கு எய்ம்ஸ் டெல்லி தான் போகணும் அப்படின்ற ஒரு எய்ம். 650 680 தெரில, சம்திங் அந்த அரௌண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள எடுத்தாங்க. ஓகேங்களா, அவங்க எனக்கு சொன்னது இந்த மந்த்ரா பர் டே பெர் லெசன். எப்படிப்பா பர் டேக்கு பெர் லெசன் படிக்கிறது அப்படின்னா, இப்போ 0ல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நான் முதல்ல சொல்றேன். சரிங்களா, இல்ல நான் ஒண்ணுமே படிக்கலக்கா, நான் ஒரு 2 லெசன் 3 லெசனுக்கு மேல படிக்கவே இல்லை அப்படின்னீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் ஒன் ஷார்ட்டா per day per டேக்கு பெர் சாப்டர் மட்டும்தான் எடுக்கணும். பெர் டேக்கு பெர் சாப்டர் மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, இப்போ பெர் டேக்கு பெர் சாப்டர். ஓகே, இப்போ வந்து அக்கா அது படிச்சா போதுமா? கண்டிப்பா போதாது. அது தாண்டி நீங்க மோர் அண்ட் மோர் எம்சிக்யூஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமான எம்சிக்யூஸ் வந்து நீங்க சால்வ் பண்ண போறீங்க. சரிங்களா, மோர் அண்ட் மோர் எம்சிக்யூஸ் நீங்க சால்வ் பண்ணணும். பெர் டேக்கு பெர் சாப்டர் படிக்க போறீங்க, மோர் அண்ட் மோர் எம்சிக்யூஸ் சால்வ் பண்ண போறீங்க 0ல இருக்கிறவங்க. ஓகேவா, இப்போ அதே இது 240 அந்த ரேஞ்ச் எல்லாமே 240 to 650 உள்ளவங்க, அந்த அண்ணா சொன்னதை நான் சொல்றேன். 650க்கு உள்ளவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களும் பெர் டே பெர் சாப்டர் தான் ஃபாலோ பண்ணணும். பிசிபின்னு போட்டுக்கிறேன், பெர் டே பெர் சாப்டர். ஓகேங்களா, பெர் டே பெர் டே பெர் சாப்டர் பிடிபிசி. ஓகேங்களா, பிடிபிசி பெர் டே பெர் சாப்டர் தான் அவங்களும் படிக்க போறாங்க. அவங்களும் மோர் அண்ட் மோர் எம்சிக்யூஸ் தான் சால்வ் பண்ண போறாங்க. ஓகேங்களா, மோர் அண்ட் மோர் எம்சிக்யூஸ் தான் சால்வ் பண்ண போறாங்க. ஆனா இங்க இவங்க இன்னொன்னு என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்கள மாதிரி ஒன் ஷாட் பார்க்க போறது இல்ல. இவங்க என்ன பண்ண போறது இல்லை, ஒன் ஷாட் பார்க்க போறது இல்லை. அதுக்கு பதில நீங்க எழுதியிருப்பீங்க இல்லையா நோட்ஸ், அந்த நோட்ஸை உட்காந்து பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே நான் நோட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு எழுதல, பட் ஆனால் நான் நிறைய வந்து கிளாஸ் கவனிச்சிருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 16 hours எடுத்துக்கணும். உங்களுக்கு டைம் என்ன பண்ணுவீங்களோ இது பண்ணுவீங்களோன்னு தெரியாது. ஓகேங்களா, நீங்க இன்ஸ்டியூட்டே போனாலும் என்ன பண்ணணும், நைட் அட்லீஸ்ட் ஒரு 10 hours நீங்க கன்ஃபார்ம் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 10 hours, மேக்ஸிமம் 16 hours எடுத்துக்கிட்டு நீங்க எந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்து நோட்ஸ், எந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து படிச்சிருக்கீங்களோ அந்த வீடியோஸை வச்சு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும். இல்லை நான் வந்து இது மாதிரி கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணேன், என்கிட்ட வந்து நோட்ஸும் கிடையாது வீடியோவும் கிடையாது அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நோட்ஸும் கிடையாது என்கிட்ட வீடியோவும் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கும் ஒன் திங், புதுசா நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும், வேற வழியே கிடையாது. பட் யூ will already remember what you have to learn.
little bit of amount you already know. So you can also do that one per day per chapter in one short videos. ஓகேங்களா? அந்த மாதிரி பர்சன்ஸ், அதான் நான் நோட்ஸும் எடுக்கல, பட் ஆனால் நான் வீடியோ மட்டும் பார்த்துருக்கேன். ஐ மீன் கிளாஸ் வந்து லைவ்ல அட்டன் பண்ணிருக்கேன். அந்த லைவுக்கான ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து நான் கிளாஸ்ல ஆஃப்லைன் கிளாஸ்ல அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால நான் நோட்ஸும் எடுக்கல, பட் ஆனால் என்கிட்ட அதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை, வீடியோ எதுவுமே இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்களும் பர் டே பர் சாப்டர் ஒன் ஷாட்டை தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இது அந்த நான் சொன்னது. இன்னொரு திங், நெக்ஸ்ட் திங் என்னன்னா, நீங்க எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்றது முக்கியம். மார்க் டெஸ்ட்டை தாண்டி என்ன ஒரு விஷயம் முக்கியம்னா, லெசன் பை லெசனாவே நீங்க வந்து டெஸ்ட் எழுதியிருக்கணும். டெஸ்ட் எழுதுறதுன்னா எப்படிப்பா, நீங்க வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ABCD அந்த மாதிரி எழுதுறது, அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி, ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் சி, அப்படி எழுதி வைக்கிறது கிடையாது. அந்த அண்ணா ரெஃபர் பண்ணாங்க, இதை நான் ப்ரொமோட்லாம் பண்ணல. எவில்பியா ஏதோ ஆப் சொன்னாங்க, நானே இன்னும் பார்க்கல. எவில்பியா, ஓகே, அந்த எவில்பி ஆப்ல வந்து கொஸ்டின் ஓஎம்ஆர் வந்து நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ஷன் பண்ணணுமா, பட் அதனோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல. யாருக்காவது அதை தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அந்த எவில்பி ஏதோ சொல்லிட்டு இருக்கான், ஓஎம்ஆர் கரெக்டிங் ஷீட்னு போட்டிங்கன்னா அது வருமா, பிளே ஸ்டோர்ல போட்டு எவில்பி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஓஎம்ஆர் கரெக்ஷனுக்கு அது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இருங்க வரேன், இப்போ கூட நன்னா கூட அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. வெயிட் a minute. இருக்குப்பா, இங்க பாருங்க, எவால்பி இது பேர். அதுதான், இதுல வந்து டார்க் ப்ளூ கலர் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேணாம் உங்களுக்கு, நீங்க தான் உங்களுக்கு டீச்சர்ஸ், நீங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால நீங்க வந்து டார்க் ப்ளூ கலர்ல இருக்கிறத ஜஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. டீச்சர்னே நீங்க கொடுத்துக்குங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, நீங்க ஓஎம்ஆர்ல எழுதிட்டீங்கப்பா, கொஸ்டின் பேப்பர் வச்சு ஓஎம்ஆர்ல நீங்க எழுதிட்டீங்க. ஓகேங்களா? எழுதின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்சர் வந்து மார்க் பண்ணிட்டு இதுலயும் நீங்க என்னென்ன ஆன்சர்ஸ் கொடுத்தீங்களோ, எப்படி நீங்க ஆன்லைன்ல வந்து டெஸ்ட் எழுதும் போது ஆப்ஷன், இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன், இதுக்கு வந்து பூல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி டக்கு டக்குன்னு கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி 1 2 3 முன்னாடி 1க்கு வந்து ஆப்ஷன் டி ஆன்சரு, 2க்கு வந்து ஆப்ஷன் சி ஆன்சர், அந்த மாதிரி நீங்க இதுல முன்னாடி கொடுத்து வச்சிடணும். அப்படி முன்னாடியே கொடுக்கலாலும் பரவாயில்ல, நீங்க டெஸ்ட் எழுதிட்டு இதுல ஆன்சர்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல உங்களோட ஓஎம்ஆர் நீங்க இதுல அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மார்க் இவால்வேட் பண்ணி சொல்லிடும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இதுல யூடியூப் வீடியோஸ் கூட இதுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இது ஓஎம்ஆர் கரெக்ஷனுக்கு ஒரு சின்னது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டுமாரோ ஆன்வர்ட்ஸ், அதாவது இந்த வாரம் சேமியா வாரம்னு சொல்லி உப்மா வாரம்னு சொல்ற மாதிரி, இந்த வாரம் நமக்கு பிசிக்ஸ் வாரம். சரிங்களா? இந்த வாரம் நமக்கு பிசிக்ஸ் வாரம். ஸோ வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் டோட்டலி. ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம், மோஷன் அண்ட் ஸ்ட்ரைட் லைனும் கம்ப்ளீட் பண்ணுவோம், ஒர்க், எனர்ஜி, பவர். Totally we can going to complete the 3 chapters in this week. ஓகேவா? இந்த வீக்ல நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே சார், இந்த வாரம் பிசிக்ஸ் வாரம். ஓகே, இது நீங்க எப்படி டெஸ்ட் எழுதுறது அப்படின்னா, சண்டே போல, ஓகேங்களா, சண்டே ஷார்ப் சண்டே போல நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுலையாவது எடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? சண்டே போல கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். கரெக்டா 2 to 5 எடுத்துக்கோங்க. அதாவது 2 o'clock 2 PM to 5 o'clock எடுத்துக்கோங்க. உங்களுக்குள்ள ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அண்ட் அதர் சஜஷன், இது எனக்குமே பொருந்தும், எனக்குமே நான் அட்வைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான், ஃபோன் பார்க்கறத குறைக்கலாம். இந்த ஃபோன் ரெடக்ஷனுக்கு வந்து என்ன பண்றதுன்னா, இப்போ நம்ம கிளாஸ் எல்லாம் ஃபோன்ல தான் அட்டென்ட் பண்றோம் இல்லையா, அது ஓகே. இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்றத தவிர நம்ம இந்த கேம் விளையாடுறது, மியூசிக் கேட்கறது, ஓகே, மியூசிக் இஸ் ஆல்சோ குட், பட் நவ் வி ஆர் நாட் ஏபிள் டு டன். ஓகே, அதை இப்போதைக்கு நமக்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஸோ ஃபோனை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஒன் அண்ட் ஒன்லி கிளாஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எனக்கு நான் இப்போ எப்படிக்கா வந்து சில் பண்றது, படிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னா, யூ கேன் சிட் அலோன் அண்ட் டேக் அ பேப்பர் டு ரைட் வாட் இஸ் இன் யுவர் மைண்ட். ஓகேங்களா?
தனியா உட்காந்து ஒரு வெத்து பேப்பர் எடுத்து அதுல எம்டி பேப்பர் எடுத்து அதுல நீங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுங்க. சரிங்களா? உங்க லைஃபோட எய்ம் எழுதுங்க. அந்த நேரம் உங்களுக்கு என்ன தோணுது, லைக் கவிதை எழுத வருதா எழுதுங்க. ஓகே, டிராயிங் வர வருதா வரைங்க. உங்களுக்கு எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, வரைங்க. வரைஞ்சு நீங்களே கூட கேவலமா இருந்தா சிரிச்சுக்கோங்க, தப்பே இல்லை. காமெடி எழுத வருமா எழுதுங்க, தப்பே இல்லை. ரைமிங்ஸ் குவைட்ஸ் எழுத வருமா, வாட் எவர் யூ கேன் நோ டு ரைட் இன் பேப்பர், யூ கேன் ரைட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் we can go சாப்டருக்குள்ள போயிடலாமா? இன்னொரு விஷயம் சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன்பா. தேங்க்யூ. இப்போ வந்து இப்போ டெஸ்ட் நம்ம எவ்வளோ மார்க்குக்கு எழுதுவோம்னா, ஆப்வியஸ்லி இந்த வீக் வந்து 720 தான் எழுதுவோம். சரிங்களா? இந்த வீக் எவ்வளோக்கு டெஸ்ட் எழுதுவோம்னா 720 எழுதுவோம். விச் மீன்ஸ் நான் 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தந்துடுவேன். வித் ஐயூபேக் கொஸ்டின் ஒன்று இருக்கும். ஐயூபேக் கொஸ்டின்ஸ் வந்து அட்லீஸ்ட் 10 இருக்கும். ஏன்னாக்கா பிசிக்ஸ் வரும்ட்டு கெமிஸ்ட்ரியில் 10 கொஸ்டின் இன்வால்வ் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த டெஸ்டோட நான் இன்வால்வ் பண்ண போகல. இந்த 720 வைக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி அபவுட் பிசிக்ஸ் ஒன்லி. இந்த 10 ஆர் எத்தனை கொஸ்டின்ஸ் வைக்கலாம், 10 ஆர் 20 கொஸ்டின்ஸ் நான் வைக்கிறது வந்து இந்த ஐயூபேக்குக்காக வைப்பேன். சரிங்களா? இந்த ஐயூபேக்குக்காக எப்போ நீங்க எழுத போறீங்கன்னா, டுமாரோ ஆர் நாட் டுமாரோ, பிகாஸ் யூ வாண்ட் டு ரிவைஸ், நோ. ஸோ நாட் டுமாரோ, யூ மஸ்ட் ரைட் ஆன் டியூஸ்டே எழுதுங்க. சரிங்களா? டியூஸ்டே வந்து இதை எழுதுங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் அப்லோட் பண்ணிடுறேன், போஸ்ட் போட்டுடுறேன். யூடியூப்ல வந்து போஸ்ட் பார்க்க தெரியும் இல்லையா எல்லாருக்கும்? யூடியூப்ல போயிட்டு போஸ்ட் பார்த்துருங்க. இன்ஸ்டால கூட நீங்க போஸ்ட் பார்க்கலாம், தப்பே இல்லை. நான் இன்ஸ்டாவை பாட்டு கேட்கறதுக்கு யூஸ் பண்ண சொல்லல. சரிங்களா? உங்களுக்கு என்னோட இன்ஸ்டா ஐடி தெரிலனா, என்னோட இன்ஸ்டா ஐடி என்னன்னா நீட் இன் தமிழ் தான். அதுவும் நம்ம நீட் இன் தமிழ் தான். இதே நம்ம யூடியூப்ல இருக்கிற அதே லோகோ போட்டு அதுலயும் இருக்கும், போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ அது செகண்டரி. ஓகேங்களா? அதுல நான் போஸ்ட் போடுறதுல அட்லீஸ்ட் ரிப்ளைனாவது பண்ணுங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் ரிப்ளை பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல இது டவுட், இந்த கொஸ்டின்ல இது டவுட், நீங்க தாராளமா கேட்கலாம். நான் என்னைக்குமே டவுட் கிளியர் பண்றதுல ரெடியா தான் இருப்பேன். எனக்கு ஏதாவது டவுட்னா கூட நான் உங்ககிட்ட கேட்பேன். we all are learn together. ஓகேங்களா? இதனால ஒரு தப்பும் கிடையாது. யாரும் யாரோட அறிவாளியும் கிடையாது, யாரும் யாரை விட புத்திசாலி ஐ மீன் முட்டாளும் கிடையாது. சரிங்களா? ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் பிரகாரம் ஒவ்வொருத்தவங்க கத்திருந்திருப்பீங்க. சரியா? அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க இன்ஸ்டால வந்து போடலாம். அப்படி இல்லையா அக்கா, இதெல்லாம் எனக்கு வேணாம்க்கா, எனக்கு இன்ஸ்டால எப்படிக்கா நான் இப்ப வந்து எனக்கு இந்த டவுட் இருக்கு அப்படின்றத, லைக் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும், இல்ல எனக்கே இப்ப தெரியல அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, எனக்கேன்லாம் இல்லை, நான் ஒன்றும் அந்த அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லை. ஐ மீன் எனக்கு அந்த அளவுக்கு ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியல, என்னால அதுக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பதில் போட்டேன் அப்படின்னா, யூ கேன் ஷேர் இட் ஆன் டெலகிராம்ல நீட் இன் தமிழ்னு இருக்கு. சரிங்களா? அதுலயும் சேம் லோகோ இதுதான். சரிங்களா? நீட் அண்ட் லோகோ வைக்கல. ஆமா, இன்னும் லோகோ வைக்கலப்பா. லோகோ வைக்கல. நான் டெலகிராம் லிங்க் வந்தா ஷேர் பண்றேன். இன்ஸ்டா ஐடியில இன்ஸ்டால போட்டு விடுறேன். ஏன் இன்ஸ்டால கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்ஸ்டால என்னோட டிபில இருக்கும். ஆமா, இல்ல இதுல வச்சிருக்கேன், இருங்க வர யோசிக்கிறேன். அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, டிஎம்ல சம்திங் ஏதோ பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, ஐ மீன் அந்த லோகோ பக்கத்துல இருக்கும் பாருங்க இன்ஸ்டால. அந்த ப்ரொஃபைல் எல்லாம் பாக்குறோம்ல, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா லிங்க்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா யூடியூபோட லிங்க், டெலகிராமோட லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல டெலகிராம் லிங்க் பண்ணீங்கன்னா நீங்க கொஸ்டினை போஸ்ட் போட்டு விடுங்க. அந்த அதாவது கொஸ்டினை ஜஸ்ட் போட்டோ மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு என்ன கொஸ்டினோ எழுதி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு தெரியுதோ அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, தயவு செய்து அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு வெறும் 100 days தான் இருக்கு, நம்ம அதை படிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஓகே, வி கேன் கோ ஆன் லெசன்னா. ஓகே, நான் எந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அப்படின்னு சொல்றேன்னா, யூ கேன் டேக் 15 or 10 minutes பிரேக். ஓகே, அதர்வைஸ் யூ கான் டேக் அ பிரேக். நேற்று எதோட விட்டோமோ அதுல இருந்து பார்க்கலாம். நேற்று வந்து அந்த பைசைக்ளோன்னு சொல்லிட்டு ஒரு இதுல விட்டோம். சரிங்களா? ஒன் செகண்ட்.
Wait a minute, I'll take yes, here it is. Okay, எத்தனை கண்டென்ட், சாரி இங்க பாருங்க. Let me see. இங்க பாருங்க, இப்போ நான் சொல்றேன், இதுல எந்த இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? இது பைசைக்ளோ காம்பவுண்ட் தான். இதுல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் 2 கார்பன் இருக்கிறவ சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா 1. இப்போ இங்க 2 இருக்கும், இங்க 3 இருக்கும், இங்க 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், 7, 8, 9, 10. 1க்கு அப்புறம் 2 இந்த சைடு போடாம இந்த சைடு போட்டிருக்கீங்கன்னா இந்த சைடு தான் வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் வருது. சரிங்களா? அதனால அப்போ சாரி, இங்க கொஸ்டின் எழுதாம இது போட்டேன். ஓகே, இப்போ சொல்லுங்க, இது என்னது? 2 சைக்கிள் இருக்கா? அப்ப பைசைக்கிளோ. ஓகே, பைசைக்கிளோ. ஓகே, இப்போ சென்ட்ரல் உள்ளதை பார்க்காதீங்க. ரிமெம்பர், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சென்ட்ரல் உள்ளதை பார்க்காதீங்க, சென்ட்ரல் உள்ளதை மறைச்சிருங்க. இப்போ லெஃப்ட் சைட் பேலன்ஸ் எத்தனை இருக்கு, ரைட் சைட் பேலன்ஸ் எத்தனை இருக்கு? ஜஸ்ட் ஐ கேன் ட்ரா இன் பிங்க். ஓகே, 1, 2, 3, 4 இருக்கா? ஓகே, திரும்ப ஒரு கவுண்ட் பண்ணுமா? 1, 2, 3, 4 இருக்கு. அப்போ யூ கேன் புட் 4 ஹேர். இந்த சைடு எத்தனை இருக்கு? அதே மாதிரி 1, 2, 3, 4 வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. 1, 2, 3, 4. ஓகே, 4 வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? 4 இருக்கு. சென்ட்ரல் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ 0. பைசைக்கிளோ. ஓகே, மொத்தம் எத்தனைப்பா கார்பன் இருக்கு? 10 இருக்கு. அப்ப டெக்கேன். இந்த நம்பர் போட்டிருக்க இடத்துல ஒரு கார்பன் இருக்கு. ஓகே, 1 செகண்ட், வெயிட் a minute. இப்போ எந்தெந்த இடத்துலப்பா வந்து ஐ மீன் கார்போஹைட்ரேட் இருக்கு? 3ல இருக்கு, 4ல இருக்கு. ஓகே, குட். 3,4ல இருக்கு. 3,4ல இருக்கு. நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன், லெட்டருக்கு அடுத்த நம்பர் வரும்போது இந்த மாதிரி ஒரு டேஷ் போடணும்னு. 3,4 டைகார்போனேட். இங்க டைகார்பன். ஏன் டைகார்போநைட்ரேட்னு சொல்றோம்? ட்ரைகார்போநைட்ரைட், சாரி நைட்ரைட், ஓகே. இது ஒரு கார்போநைட்ரேட், இது ஒரு கார்போநைட்ரேட். ஸோ 2 கார்போநைட்ரேட் இருக்கிறனால டைகார்போநைட்ரேட் அப்படின்றோம். இது வந்து ஸ்பைரோ. இங்க வந்து ஸ்பைரோ இருக்கு. அப்போ ஸ்பைரோ தான் இது. ஸ்பைரோ என்ன பார்ப்போம்? ஸ்மாலா உள்ளது ஏதோ அதுதான் பார்ப்போம். அப்ப ஸ்மால் இந்த இடத்துல எது? இதுதான் ஸ்மால் இல்லையா? 1, 2, 3. கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணல. 1, 2, 3. இதுல வந்து 4, 5. ஏன் இங்க 5 இங்க கொண்டு வரோம் இப்படி போடாம? ஏன்னா இங்கதான் வந்து இங்க நைட்ரேட் குரூப் இருக்கு. பட் 4 இங்க வரனால அப்படியே 5 இங்க. இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் இங்க போட்டாலும் 5க்கு அப்புறம் 5க்கு அப்புறம் 6ல இங்க வரும், 7 இங்க வரும். அதே மாதிரி இது பாருங்க, 5, ஓகே 7, 8. எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஒரு போல தான் வரப்போகுது. ஸோ அதனால யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஜஸ்ட் இப்போ அடுத்தது என்னது? ஸ்பைரோ. இது ஸ்பைரோ காம்பவுண்ட் தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரோவை நம்ம எழுதிக்கிறோம்ப்பா. ஸ்பைரோ எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்னது? 2 சைடும் எவ்வளோ கார்பன் ஐ மீன் இது இருக்குன்னு பார்க்க போறீங்க. சென்ட்ரல் உள்ளதை பார்க்க கூடாது. சென்ட்ரல் உள்ளதை பார்க்காம எப்படி பார்க்கறது? 1, 2, 3. இங்கிட்டு 3 இருக்கு. ஓகேங்களா? 3 போடுங்க. ஓகே, இப்போ அதே இதே 4 வந்து மறைச்சுக்கிறீங்க. அதே மாதிரி 1, 2, 3, 4. எத்தனை உண்டு? 4 உண்டு. வந்து 4 உண்டு. ஆமா, 4. சென்ட்ரல் எத்தனும் இல்ல. இது ஸ்பைரோ காம்பவுண்ட்னால யூ கேன் கிவ் ஒன்லி 2. ஓகே, நாட் 3. ஸோ 0 போடணும்னு அவசியம் இல்லை.
மொத்தம் எத்தனை குரூப், எத்தனை கார்பன் இருக்கு? 8 கார்பன் இருக்கு. டோட்டலி 8 கார்பன். ஸோ ஆக்டேன். இப்படிக்கா கார்பன் 8ன்னு சொல்றீங்க? ஓகே. இங்க வந்து நம்பரிங் பாருங்க. நம்பரிங் பண்ற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கார்பன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்போ 8 கார்பன்ஸ் இருக்கிறதுனால இங்க கடைசியா ஃபைனலா என்ன நம்பர் முடிவாது? அப்ப 8. அப்ப 8 கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 8 ஆக்டேன். 8னா என்னது? ஆக்ட். நம்ம அந்த இதுல பார்த்திருப்போம், ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். ஆக்ட்னா என்ன, 10னா என்ன, டெக்கு, பென்ட்னா என்ன, பியூட்னா என்ன, ஹெக்ஸ்னா என்ன, ஹெக்ஸானா என்ன, சாரி ஹெப்டானா ஹெப்னா என்னது, அந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? அதுதான் நம்ம இதை வச்சு ஆக்ட்ன்றோம். எவ்ரிவேர் இஸ் த சிங்கிள் பாண்ட், ஸோ யூ கேன் டூ த ஏன். ஓகேங்களா? ஸோ யூ கேன் புட் த ஏன். ஓகே சார். ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஒரு தம்ஸ் அப் சிம்பிளை போட்டு விடுங்க. ஒரே ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் ப்ளீஸ். புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படின்னு தெரியறதுக்கு தான்பா, வேற எதுக்கும் இல்லை. சிஎன் புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, தன்யவாத் தன்யவாத். ஓகே, தண்ணியை கொண்டாடா தண்ணியை கொண்டாடா. ஓகே, இப்ப பாருங்க, ரீல்ஸ் நிறைய பாக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இப்ப நான் இங்க இருந்து கால்குலேட் பண்ணணும். இங்கதான் எனக்கு இதை வந்து பார்க்காதீங்க. யூ கேன் க்ளோஸ் திஸ். இதை வந்து இப்போதைக்கு பார்க்க கூடாது. சரியா? இங்க இருந்து பாருங்க 1, ஏன்னா இங்கதான் வந்து ஃபங்க்ஷன் குரூப் இருக்கு. இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது 5, இது 6. இப்போ இந்த இதை வந்து நான் 1-ஆ எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த இடத்த வந்து நான் 1 எடுத்துக்கிறேன். இந்த இடத்த நான் 1 எடுத்துக்கிறேன். இந்த இடத்த நான் 1 எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது நோட் தட் செகண்ட் 1ல, ஐ மீன் செகண்ட் 1ல பார்த்தோம்னா என்ன இருக்கு? சயனோ மீத்தைல். இது வந்து மீத்தைல். ஓகேங்களா? சைக்கிள் ஃபார்மேட்ல இருக்கனால சயனோ மீத்தைல். என்ன ஃபார்மேட்ல இருக்குது? சைக்ளோ ஃபார்மேட்ல இருக்கு. மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அப்ப ஹெக்ஸ். எவ்ரிவேர் இஸ் a single bond ஏன்னு சைக்ளோ ஹெக்சேன். 1ல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கு, 3லயும் கார்போஹைட்ரேட் இருக்கு. அப்போ அடுத்தது எத்தனை கார்போஹைட்ரேட் இருக்கு? டை. 2 கார்போஹைட்ரேட் இருக்கனால டைன்னு போட்டுக்கிறோம். அடுத்தது கார்போ. ஓகே ஓகே சார், இது புரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்பரிங் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதை கவுண்ட், இது வந்து சிஎன். இப்போ இதை வந்து நம்பரிங் பண்ண போறீங்க, நீங்க தான் பண்ண போறீங்க. சரிங்களா? இப்போ எத்தனை இருக்கு? 2 சைக்கிள் இருக்கு. அப்போ பை சைக்ளோ. 2 இருக்கிறதுனால பை சைக்ளோ. எத்தனை இருக்கு? இந்த சைடு இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் மறைச்சுக்கணும். அப்போ பாருங்க 1 2 3 4 இருக்கு சார். இத்தனை 4 உண்டு. அப்போ இத்தனையும் 4 தான் உண்டு. சென்டர்ல வந்து 0, ஸோ போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து தேர்ட் இதுலயும் ஃபோர்த் இதுலயும் கார்போஹைட்ரேட் இருக்கு. அதுக்கு அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதை போட்டிருக்கணும் அதுதான் போட்டிருக்கணும். அப்போ 3, 4 எத்தனை இருக்கு? 2 மீத்தைல் இருக்கு, டை மீத்தைல் இருக்கு. ஓகேங்களா? டை மீத்தைல் இருக்கு. அதுக்கப்புறமேலு பைசைக்கிளோ 4, 4, 4. அடுத்தது 10க்கு டெக்கு,
எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்டா கிடையாது, இங்க ஒரு பாண்ட் இருக்கு. அப்போ டெக்கு மட்டும் போட்டுட்டு எத்தனை பாண்ட் இருக்கு, ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கு. ஐ மீன் டபுள் பாண்ட், இது ஒரு பாண்டு இது ஒரு பாண்டு. ஓகேங்களா, அப்போ ரெண்டு பாண்டு ஐ மீன் டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப என்னன்னு போடுவோம், ஈன்னு போடுவோம். அடுத்து அவ்வளவுதான். டெக்கு எந்த இடத்துல இருக்கு, தேர்ட் பார்ட்ல இருக்கு. தேர்ட்ல தானே ஸ்டார்ட் ஆகுது இது. டெக்கு 3ன்னு. ஓகே, புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, லெட் வி see. ஓகே, அப்படியே பாருங்க. நான் இன்னும் பிரேக் சொல்லலை, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பப்பி ரொம்ப கொலைச்சுன்றதுனால கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். ஓகே, வாட் ஹேப்பன்? யா, ஐ எம் ஆடிபிள். கேட்குது இல்லைப்பா? ஐ திங்க் ஸ்ரீநிதி உங்களோட சிஸ்டத்தில் எதுனா ப்ராப்ளமா இருக்கும். யூ கேன் செக் இட் ஒன்ஸ் அகேனா. யூ கேன் செக் இட் ஒன்ஸ் அகேன் பா. வாட்ஸ் ஹேப்பன்? ஓகே ஓகே ஓகே, you can refresh it and come back. Okay, ஓகே இப்போ அங்கே பாருங்களேன். IUPAC nomenclature of compounds having the CHO functional group. CHO functional groupனு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்னது? ஃபார்மைல், ஃபார்மலின், கார்போடிஹைட், அந்த இதுக்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இது டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பேசலாம். இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. சஃபிக்ஸ்ல பார்த்தோம்னா ஏ அல் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சஃபிக்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கார்போல்டிஹைட். ஓகேவா? ஓகேங்களா, கார்போல்டிஹைட். இப்போ இத்தனை இதுல பாத்தீங்கன்னா, 1 செகண்ட், வெயிட் a minute பா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கார்பன் ஆஃப் CHO is the part of main chain. ஓகேங்களா, is the part of main chain. அதே இதுல பாத்தீங்கன்னா கார்பன் ஆஃப் CHO is not கிடையாது, is not the part of main chain. ஓகே, ப்ரிஃபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதே இது ப்ரிஃபிக்ஸ்ல என்ன சொல்லணும்னா ஃபார்மல். ஓகே, ஜஸ்ட் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதை விட நமக்கு இது ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் தியரியை மட்டும் நான் இப்படி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுல ஐயூபேக்ல முக்கியமானதே இந்த டயக்ராம்ஸ் தான். யா, சங்கவை அங்கவை, அதுல சங்கவி தான் மெயின். இட்ஸ் மீன்ஸ் டயக்ராம் தான் மெயின். யாரு அது கமெண்ட்ல? இட் மீன்ஸ் சங்கவை அங்கவை. இங்க சார் சொன்னாரு இத, இன்னைக்கு இல்ல, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை நடத்தும் போது சொல்லியிருந்தாரு. இது சங்கவை இது அங்கவை ரெண்டும் தமிழ் பொண்ணு பேரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சாரி அப்படி சொல்ல இருக்க வரேன். ஒன்னு சங்கவை இன்னொன்னு அங்கவை, ரெண்டும் கெமிஸ்ட்ரி பேரியா அப்படின்னு ரெண்டு கெமிஸ்ட்ரி பொண்ணுங்க பேரியா அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இன்னும் அது சம்பந்தமே இல்லாம பேசப்பட்டு அப்புறமேலு அதுல சங்கவை தான் முக்கியம், அங்கவை அங்கங்க பார்த்தா போதும் அப்படின்னாரா. ஐ மீன் அங்கவைனா இந்த இடத்துல வந்து லைக் அங்கம்னா என்ன சொல்றது, ஒரு அங்கம் சொல்ல முடியாது, எப்படி சொல்றது, அங்கவைனா இந்த தியரி இருக்குல்ல, அது அங்கவைனும் சங்கவை, அதாவது சங்கவைன்றத டயக்ராம்னு சொல்லி சொன்னாரு. லைக் அந்த ஏதோ ரீல் வரும் இல்லையா, ஏதோ மூவில ஒரு சீன் வருமா, அதை வச்சு சார் அது சொன்னாரு. அதனால இப்போ அவங்க கமெண்ட்ல சொல்றாங்க அதை. 1 2 3 4 சரிங்களா, 4 இருக்கு. அப்ப பியூட்டு எவ்ரிவேர் இஸ் a single bond ஏன்னு,
எந்த இடத்துலப்பா அல் வருது? 1ல அல் வருதுப்பா. அல் ஒரிஜின் வந்துட்டாருப்பா. அல். ஓகேங்களா? அடுத்தது இதுல 1 ஆன, இதுல 2, இது 3, this is 4. remember one thing, இந்த இடத்துல நம்ம ஒன்னு எடுத்துக்கல, ஆல்ரெடி ஒரு குரூப் இருக்கு, ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் இருக்கு. so we can't take this in a numerical. okay, அப்போ நம்ம ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ செகண்ட்ல 2 மீத்தைல் இருக்கு, கமா 2 டை மீத்தைல் பியூட்டேன் 1ல வந்து யார் இருக்கா? அல் இருக்கா, சஃபிக்ஸ் இருக்காங்க. இப்போ 2 இருங்க வரேன், இது உங்களுக்கு சரியா தெரியாது, மறைச்சிச்சு வரணும்ல. ஓகே, இதுல கண்டென்ட் இங்க பாருங்களேன், இங்க 1 இருக்கா, இங்க 2 இருக்கா, இதுல 3 இருக்கா, இதுல 4 உண்டு. சரிங்களா? இங்க இங்க நல்லா, ஓ சாரி சாரி சாரி, ഇവിടെ 4 அல்ல, இதுல 4 அல்ல, இதுல h உண்டு, இத்தனை h உண்டு. சரிங்களா? h இருந்தா தானே நீங்க இது மாதிரி இது 1 கணக்கு எடுப்பீங்க. ஸோ நான் h போட்டேன் நானும். இப்போ இதுக்கு நியூமரிங் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ சொல்லுங்க, 3 இருக்கு, அப்ப 3ன்னா என்னது? ப்ரோப். everywhere is the single bond, you can say that is the A. ஓகேங்களா? அப்போ everywhere is the single bond A. 1,3. சரிங்களா? 1,3, 1லயும் 3லயும் 2 ஏஎல் இருக்கு, அப்ப டை ஏஎல். ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா? இஃப் யூ ஹாவ் எனி டவுட், ஓகேங்களா, நீங்க இப்ப லைவ்ல இருக்கவங்க ப்ராப்ளமே இல்லை, யூடியூப்ல இருக்கவங்க தாராளமா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணலன்னா மட்டும் என்னன்னு கேட்டுறாதீங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். தெரியலனாலும் எனக்கு இது கொஞ்சம் தெரியலையா, நான் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு கூட போடுவேன். சரிங்களா? நான் ரிப்ளை மட்டும் கொடுக்காம இருக்கவே மாட்டேன். They are disturbing, yeah. One second. அப்பா அந்த பஸ் போயிடுச்சியா? சோட சவுண்ட் லைக் பாட்டு போட்டுட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால வேற ஒன்றும் இல்லை. நம்மளும் போவாங்க, எம்பிபிஎஸ் போவோம் பாருங்க, நம்ம தான் கிங், அங்க கிங் குயின் எல்லாம் நம்ம தான் அப்படின்னு நினைப்போம். அங்க போனா அப்பெல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஜாலியா விடுவாங்க, பட் செகண்ட் இயர்ல இருந்து அரியர் வரவும் நம்மளே அரைக்குறையா படிப்போம். ஓகே, லெட் வி கம் டுகெதர். ஓகே, டாபிக் வந்துடும். இப்போ எத்தனை உண்டு? இங்க நான் 1 உண்டு, இது வந்து நம்ம 2ன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஏன் இங்க வந்து என்ன இருக்கு? மித்தைல் குரூப் இருக்கு, மித்தைல் தானே, சாரி, இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, ഇവിടെ ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் உண்டு, அதனால வேண்டி 1 2, this is 3, this is 4, this is 5, this is 6. ஓகேங்களா? இது சைக்ளோ ஹெக்சேன், இது வந்து 1,2 டை கார்பாக்சில் போட்டுக்கலாம். கார்பாக்சில் புரிஞ்சுதா? anyone can understand what I'm trying to say? டைகார்பாக்சில் டீஹைட். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இது நம்ம ஆல்ரெடி வந்து இதுல பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். சாரே இதை டீச் பண்ணாரு தனியா, ஏன் இப்படி வருதுன்னு. இதை நான் தனியா எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமால யூடியூப்ல தனியா இருக்காங்களா, மறந்துட்டேன்ப்பா, சாரிப்பா.
யூடியூப்க்குக்கா செம்ம கொஸ்டின்யா. இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு வேணும். இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, சஃபிக்ஸ்ல 2 விதமா போடலாம்னு சொன்னேனுங்களா. அப்போ இப்படி டபுள் பாண்ட் ஓ அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஏஎல் யூஸ் பண்ணலாம். இப்போ டபுள் பாண்ட் ஓ கொடுக்காம டைரக்டா சிஹெச்ஓ, இந்த இடத்துல சி தான் இருக்கு, இந்த இடத்துல ஹச் இருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, நோட் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. ஓ இங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கார்பன் குரூப் இருக்கு, நல்லா நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து கார்பன் குரூப் இருக்கு சரிங்களா, இங்க ஹச் இருக்கு, இங்க ஓ இருக்கு. அப்படி இருந்தா ஏஎல். சிஹெச்ஓ அப்படின்னு வந்தாலும் அதுவும் என்னதான் கார்பாக்சில் தான். அதுவும் என்னன்னா அதுவும் அந்த செட்டுக்குள்ள வர்றதுதான். பட் கார்பாக்சில் டிஹைடு which means இது வந்து என்னது சஃபிக்ஸ். இதுவும் சஃபிக்ஸ் தான், இதுவும் சஃபிக்ஸ் தான். ப்ரிஃபிக்ஸ்க்கு ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கணுமே. ஓகே, ப்ரிஃபிக்ஸ்க்கு கடைசியாக ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துருவோம். கண்டிப்பா பார்த்துடணும் சரிங்களா. நம்ம மட்டும் படிச்சா போதாது இல்லையா. இது வலிக்குது. ஓகே, செம்ம பேக் பெயினுங்க எனக்கு, எனக்கு ஏன்னு தெரியல, வர முடியல. ஓகே, இப்போ 2 சைக்கிள் இருக்கு, பை சைக்கிளோ. இப்போ 2 சைக்கிள் இருக்கு, அப்ப பை சைக்கிளோ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணிடுவோம். சாரி, நான் நம்பரிங் பண்றதுக்கு முன்னாடி போட்டேன், பட் ஃபர்ஸ்ட் நம்பரிங் பண்ணிட்டு தான் போனோம். ஜாயிண்டா இருக்கிற இடத்துல 1, அப்போ இதை நான் 2ன்னு எடுத்துவேன், பிகாஸ் இதுல தான் ஃபங்க்ஷன் குரூப் வருது, அதனால இது 2ன்னு எடுத்துக்கிறேன். இது 3, இது 4, இதில் 5 உண்டு, இதில் 6 உண்டு, இதில் 7, 8, 9, 10 ஆன இதுல 2 சைடுமே வந்து 4 4 இருக்கும். இது நமக்கு நார்மலா தெரியும், 10 வந்தாலும் 2 சைடு 4 4 இருக்கும், நடுவில் எதுவும் இல்லை, ஸோ 0 போட்டுக்கலாம். அடுத்தது வந்து என்னது, 10 இருக்கனால டெக்கு, எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் ஏன்னு. அடுத்தது டெக்கேன். இந்த இடத்துல எதுல வருது, 2ல என்ன வருது, கார்பாக்சில் டிஹைட். 2 சேர்த்து தான் வரும், பட் இடம் இல்லாதனால இப்படி கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் சரிங்களா. ஐ ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் கமெண்ட். ஓகே, டெஃபினெட்லி யூ கேன் கமெண்ட், ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை யூ. அங்கவே சங்கவே எந்த மூவில வரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த டைலாக் செம்மப்பா. பட் அதை கண்டுபிடிக்க வேணாம், இப்போதைக்கு நம்ம ஐயப்ப கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா. பட் எல்லாம் பரவாயில்ல, இவ்வளவு தூரம் ட்ரேடிங் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பரவாயில்ல பிஎஸ்டி. பட் எனக்கே தெரியாது அப்படி ஒரு படம் இருக்கான்னு, இப்பதான் நான் அந்த படத்தை கேள்வியே படுறேன். அது யார் படம்? ஓகே ஓகே, அப்பப்போ ஃபன்னும் வேணும்பா, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்க கூடாது இல்ல. ஆனா பட் இந்த 100 days நம்ம கண்டிப்பா படிச்சுட்டு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். வாய்ப்பு இல்லை ராஜா, அந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை 100 daysக்கு. ஓகேங்களா, இத்தனை பாருங்க, இத்தனை எந்த உண்டு இதுல. இது வந்து ஸ்பைரோ, ஏன்னா இது வந்து லைக் டைமண்ட் ஷேப்ல இருக்கனால ஸோ இட்ஸ் ஸ்பைரோ. இப்போ ஸ்பைரோனா என்னது, ஸ்மால் லெவலில் தான் பார்க்க போறீங்க. அப்போ 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3 ஆன, இதில் 4 ஆன, இதில் 5 6 7 8. இப்போ நல்லா நல்லா ஞாபகம் வச்சு, இன்னும் நம்ம வந்து இதுக்கு வரல, இன்னும் இதுக்கு வரல அபிதா. ஃபார்மல் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து நம்ம கடைசியா ஒரு இந்த டயக்ராம்ல நம்ம பார்ப்போம் சரிங்களா. யூ டோன்ட் வரி. ஓகே, ப்ரிஃபிக்ஸ்ல நம்ம கண்டிப்பா ஒண்ணு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நல்லா நல்லா நோட் பண்ணணும். இங்க ஓகே, சாரி, இங்கே இருக்கு ஃபார்மல். நீங்க கேட்டீங்களா பீதா, இங்கேயே நம்ம போட்டுருவோம் பீதா. ஏன்னா இங்கேயே ஃபார்மல் குரூப் இருக்கு பாருங்க பீதா, கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். இதுவும் ஃபார்மல் ரிலேட்டடா பார்ப்போம், இதுவும் ஃபார்மல் ரிலேட்டடா பார்ப்போம் சரிங்களா. இப்போ உங்க பாருங்க, நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க.
இப்போ நம்ம பார்த்தோம் CH2 வந்து கார்பாக்சில் டிஹைடு கார்பாக்சில் டிஹைடு வாய் வளருது கார்பாக்சில் டிஹைடு CH2 கார்பாக்சில் டிஹைடு இப்போ டபுள் பாண்ட் இது மாதிரி டபுள் பாண்ட் ஓ வந்ததுன்னா ஏஎல்னு பார்த்தோம் இப்போ CH2 இங்க பாருங்க இங்க நோட் பண்ணுங்க CH2 CHO it refers the ஃபார்மைல் ரெஃபர் பண்ணுது இந்த இடத்துல மீத்தேல் குரூப் ஒன்று வர்றதுனால இது வந்து ஃபார்மைல் மீத்தேல் எவ்வளவு வருது 7ல வருது 7ல என்ன வருது ஒரு ஃபார்மைல் ஒருதுன்றதுக்காகல இது வந்து இதோட இது முடிஞ்சிருச்சு இப்போ இது நம்ம 1ன்னு தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஃபார்மைல் methyl because this is a methyl group ஓகேங்களா ஆல்ரெடி சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல இது வந்து மீத்தைல் அதே வந்து இப்படி லைக் இந்த மாதிரி ஏதோ ரெண்டு கோடு வந்தது அப்படின்னா இதெல்லாம் என்னது மீத்தைல் குரூப் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்போதான் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து லைக் நாட் இன் எக்ஸாம் ஆல்சோ இந்த ஐயூபேக்ல வந்து உங்களோட ரிமெம்பரிங் தான் ரொம்ப முக்கியம் அதர் தன் தட் எதுவுமே இல்லை ரிமெம்பரிங் தான் முக்கியம் வேற எதுவுமே இல்லைங்க இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் டாப்பு சரிங்களா ஃபார்மைல் மீத்தைல் இப்போ இதுல என்ன உண்டு ஸ்பைரோ ஸ்ட்ரக்சர் உண்டு ஸோ ஸ்பைரோ போட்டுக்கோங்க இங்கதான் இப்ப ஸ்பைரோ போட போறோம் ஸ்பைரோ இப்போ வந்து 3 இருக்கு ஐ மீன் 3 இருக்கு மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் தான் நம்ம நடுவில் உள்ளதான் நம்ம மறைச்சிடணும் அப்போ லெஃப்ட் சைடு எத்தனை இருக்கு ரைட் சைடு எத்தனை இருக்கு நீங்க கவுண்ட் பண்ணுங்க ஒன்றும் இல்லை ஜஸ்ட் யூ கேன் கவுண்ட் இட் டவுன் 1 2 3 ஸோ இந்த சைடு வந்து 3 இருக்கு இத்தனை சைடு 3 உண்டு இத்தனை சைடு கனெக்ட் பண்ணுங்க 1 2 3 4 உண்டு இத்தனை சைடு வந்து 4 உண்டு சரிங்களா அப்போ 4 0 போடணுமா போட வேணாம் இது ஸ்பைரோ இருக்குதுன்னா நீங்க நம்பர் ஆட் பண்ணிக்கலாம் அது தப்பு இல்லை ஓகே என்ன சொல்ல வரேன்னு புரியுதா or all understand what I'm trying to say இங்கிலீஷ்ல கூட லெக்சர் எடுப்பீங்களாவா நீ வேற பாப்பா தமிழே இங்க தக்கு முக்காடுது ஓகே தமிழேலாம் இல்ல தமிழ் நல்ல லாங்குவேஜ் செம்ம லாங்குவேஜ் எனக்கு மலையாளத்தோட ஈவன் மை ஃபாதர் இஸ் கேரளா பட் ஆனாலும் எனக்கு ஏன்னு தெரியல மை மதர் டங் ஐ மீன் மை மதர்ஸ் இஸ் தமிழ் வண்டி ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு தெரில why I didn't know அந்த தமிழ் பற்று அந்த இதெல்லாம் தாண்டியும் அது ஒரு ஃபீலை கொடுக்கும்பா அது சொல்ல முடியல எனக்கு அது அப்படி இருக்கும் ஒரு மாதிரி சொல்ல கூட தெரியல அந்த அளவுக்கு இருக்கும் எப்படி சொல்றது லைக் தமிழ்ல திட்டினாலும் திட்டின ஃபீலே நமக்குலாம் வரும் திட்டின மீன்ஸ் லைக் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது இல்ல லைக் ஏ லூஸ் அந்த மாதிரி உங்களை நான் திட்டல ஓகேங்களா லைக் ஏ லூஸ் அப்படின்னு திட்டுறதோட ஏய் ஆர் யூ ஃபூல் அப்படின்னு திட்டுறதும் மென்டல் அந்த மாதிரி திட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு தமிழ் ஏ லூஸ் அப்படின்னு சொல்றதும் செல்லமா கூட வந்து திட்டுற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்னோட கிறுக்கி அப்பெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவா ஐயோ இது என்னோட பெரிய கிறுக்கி செல்ல கிறுக்கி அப்பெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான பாண்டிங் வந்து தமிழ்லையோ சாரி ஐ மீன் மலையாளத்துலயோ இங்கிலீஷ்லயோ தமிழை தவிர வேற எதுலையுமே வராது ஸோ அதனால சச் அ குட் லாங்குவேஜ் இன்னும் தமிழ் தான் நல்லா இருக்கும் ஸ்பைரோ 3,4 ஓகேங்களா மொத்தம் எத்தனைங்க இருக்கு 8 இருக்கு அப்ப 8 உண்டுனா எத்தனை ஆக்ட் எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் 8 சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் ஒன்னு இதோட முடிச்சிட்டீங்களேக்கா அப்படின்னு கேட்க கூடாது இன்னும் இருக்கு இங்க பாருங்க 6ல என்ன இருக்கு CHO இருக்கு அப்ப கார்பாக்சில் டிஹைடு இருக்கு நோட் பண்ணுங்கயா இதெல்லாம் ஓகே I hope இது உங்களுக்கு clear இருக்கும்னு நினைக்கிறேன் shall I rub this one because I didn't able to write I can rub this okay just you can pause the video and write it ஏன்னா கீழே என்னால அதை போட முடியல
ஓகே ஓகே சார். எத்தனை கண்டென்ட்டா? இது வந்து ஓ, இதுவும் ஓ, இது வந்து ஹச். ஓகே, நான் அப்படி ஒரு பாண்ட் எடுத்துக்கிட்டேன். இப்படி இருக்க பாண்ட் இதை நீங்க என்ன நினைக்கலாம்? டக்குன்னு சொல்லலாம் இது கார்பாக்சிலிக் ஆசிட் தான். இது என்னது? கார்பாக்சிலிக் ஆசிட் தான். என்னக்கா சொல்றீங்க? கார்பாக்சிலிக் ஆசிடா? இப்படிக்கா? ஒன்றும் இல்லைக்கா. இங்க பாருங்க, இருங்க இருங்க இருங்க, நீங்க அடுத்தது அந்த கேள்விதான் கேட்பீங்கன்னு தெரியும். அதனால நானாவே கமெண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் அது கடையும் நீங்க டைப் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்றது? என்ன விட நீங்க ஃபர்ஸ்டா இருக்கீங்க. இவ்வளவு ஃபாஸ்ட் இருக்க கூடாதுப்பா, ரொம்ப கஷ்டம். இங்க யாராவது ஒருத்தர் நோட் பண்ணீங்களா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு? anyone can note? did you seen anything here? நல்லா பாருங்க. உங்க நீங்க நோட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த நோட்ஸை திருப்பி பார்த்திருந்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் நீங்க போட்டிருப்பீங்க, COOH. did you notice? yes, good அபிநயா. கார்பாக்சிலிக் ஆசிட். என்ன நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய பேர் ஏல இருக்கீங்க. எல்லாரும் ஏல இருந்தீங்கன்னா என்ன ஆகுறது? நல்லதுதான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்துருவோம்ல. ஜே ஏ ஐ மீன் ஜே வராது, எஸ் பி கூட கொஞ்சம் பின்னாடி வந்துடும். அந்த அளவு வேல இருக்கீங்க ஏல. பாருங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் COH நமக்கு தெரியும். இது இப்போ இது என்னது? இத்தனை குரூப்பை நம்ம பத்தி பேசிட்டு இருக்கு. இத்தனை குரூப் பத்தி நீங்க பேசுது. ஆல்டிஹைட் என்னன்னு தெரியல, பெண்ணு சரியா எழுதல. நல்லா சில நேரம் ஒர்க் பண்ணுது, சில நேரம் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. என்னதான் அது பிரச்சனைனே தெரிலப்பா. இது வந்து ப்ரிஃபிக்ஸ், சரிங்களா? இந்த ஆல்டிஹைடு இது வந்து ப்ரிஃபிக்ஸ். ஆல்டிஹைடு இது ப்ரிஃபிக்ஸ். ஒன் செகண்ட், அது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, அதனால ரப் பண்ணுறேன். இது எதுலேயுமே நல்லா இல்லை, ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. நான் பார்த்துக்கோங்களேன். ஆல்டிஹைடு இது வந்து ப்ரிஃபிக்ஸில் வரும், சரிங்களா? ஆல்டிஹைடு குரூப் வந்து ப்ரிஃபிக்ஸ் வரும். என்னக்கா சொல்றீங்க? CHO வந்து நீங்க தானே சொன்னீங்க கார்பாக்சில் டிஹைடுன்னு. வெயிட் ப்ரிஃபிக்ஸா சொல்லிக்கோம். ஃபர்ஸ்ட் we want to select the carboxylic acid. எப்பொழுதுமே கார்பாக்சிலிக் ஆசிட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். கார்பாக்சிலிக் ஆசிட் என்னது? சஃபிக்ஸ். நம்ம அந்த முன்னாடி படிச்சிருப்போம், அதை நீங்க ஒரு தாட்டி ரெஃபர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு நல்லா வந்துடும். என்னக்கா சொல்றீங்க? இது ஆல்டிஹைடுன்னு சொல்றீங்க. இது எப்படி ஆல்டிஹைடுன்னு சொல்லவே இல்லையே. வெயிட் அ மினிட் சொல்றேன் குமரன், வெயிட் அ மினிட். ஓகே, இங்க பாருங்க. இதுலப்பா வந்து இப்போ நம்பரிங் பண்ணுங்க. முதல்ல நம்பரிங் பண்ணிடுவோம். இது 1, இது வந்து 2, இது 3, இது 4. ஓகே, தேர்ட் ஒன்ல நான் என்ன இருக்குன்னு சொல்றேன்னா ஃபார்மைல் இருக்குன்ற. இருங்க, அவசரப்படக்கூடாது, இருங்க. ஃபார்மைல் இருக்குன்ற. இது சைக்ளோ காம்பவுண்ட். 6 இருக்கு, அப்ப ஹெக்ஸ் எவ்ரிவேர் இஸ் a single bond ஏன்னு. 1ல வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. CHO இத நான் ஏன் ஆல்டிஹைடு அப்படின்றேன்னா, ஆல் பார்த்தோமா, அல் பார்த்தோமா? அல் எல்லாரும் பார்த்தீங்களா? வாட் இஸ் அல்? அல்னா என்னதுயா? ஆல்டிஹைடு தான் அல்லுன்றோம் நம்ம. ஆல்டிஹைடு தான் நம்ம அல்லுன்றோம். நீங்க தானே சொன்னீங்க CH1 வந்து கார்பாக்சில் டிஹைடுன்னு யூஸ் பண்ணணும்னு. அப்புறம் என்னத்துக்கு நீங்க இதுல இது யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். Your question is absolutely right. Other thing, ஒண்ணு நீங்க நோட் பண்ணணும். இங்க வந்திருக்கிறது இங்க என்ன வந்திருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிருக்கு. So we can first prioritize the carboxylic acid first. And carboxylic acid is a suffix thing. Okay, carboxylic acid அப்படின்றது சஃபிக்ஸ்ல வரக்கூடிய ஒண்ணு, சரிங்களா? அப்போ இங்க நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்?
ஆல்டிஹைடு தான் யூஸ் பண்ணணும். சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இடையில இது மாதிரி வந்து அப்பப்போ வில்லன் என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுப்பா. அப்படி லைக் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டு விடுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான இதை வச்சு எக்ஸாம்பிளை வச்சு நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டுருவேன். இது மாதிரி ஒரு 2 இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைவசம் வந்துடும். சரிங்களா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். வாங்க பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த கடைசி ஒன்று மட்டும் உங்களுக்கு புரியலையா? நித்யஸ்ரீ. ஓகே நித்யஸ்ரீ, ஒன்றும் இல்லை. இதை நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டுவிட்டு உங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு அது நல்லா புரியும். சில விஷயங்கள் வீடியோ மூலமா சொன்னா புரியும், சில விஷயங்கள் நேர்ல சொன்னா புரியும், சில விஷயங்கள் புக்கில் படிச்சதான் புரியும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கக்கூடியது தான் இது. சரிங்களா? இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதை நான் உங்களுக்கு போஸ்ட்ல அல்லது நெக்ஸ்ட் பார்ட்ல வீடியோவா இதை நமக்கு சொன்னா என்னதான் சொல்லலாம் புரியாது. இதுக்கு நான் ஒரு ஏவி கூட வேணாம், ஒரு மைண்ட் மேப் மாதிரி அதை உங்களுக்கு நான் போட்டு அனுப்பிச்சுடுறேன். உங்களுக்கு நல்லா புரியும். இது அதை பார்த்தீங்களா? வாட்ஸ்ஆப்யா இங்க வந்துட்டோம். ஓகே, தென் கமிங் டு திஸ் பாயிண்ட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த அமைடு குரூப்போட டயக்ராம் இது பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்களா? இப்போ வாடா ஓகே, சஃபிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். டைம் ஆயிட்டே இருக்கு. இப்போ 12:48 ஆயிடுச்சு. அமைடு, இது கார்போமைடு. இது என்னது? கார்பமைடு. சரிங்களா? இப்போ இந்த அமைடுல பாத்தீங்கன்னா வென் கார்பன் இஸ், நோட் பண்ணுங்க, என்னோட சேர்ந்து எழுதிட்டே வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு வரும். இல்லைன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் புரியாது. கார்பன் ஆஃப் CONH2. இந்த ஹேண்ட் ரைட்டிங் புரியாதுன்றதை விட நம்ம கிட்ட நல்ல ரைட்டிங் பேட்லாம் கிடையாது. இப்போ இன்ஸ்டியூட்ல கொடுத்ததா இருந்தா ஓகே, நல்லா இருக்கு. சொல்றாங்க என்னன்னு தெரியல. இது நான் தனியா அமௌண்ட் போட்டு வாங்கினேன். இப்போ இன்ஸ்டியூட்ல கொடுத்துருக்க கம்பெனியோடது வந்து 14,000 ரிட்டர்ன் வாங்கிடுவாங்களாம். இப்போ யூஸ் பண்றதுக்கு வந்து சார்ஜ் போட்டுருவாங்களாம். கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு சார்ஜ் கிடையாது. கிளாஸை கவனிக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து சார்ஜ் உண்டு. ஆன்லைன்ல இருக்கீங்களப்பா, ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு கிளாஸ்ல இருக்கும். இந்த கிளாஸ் கவனிக்கிறீங்கல்ல, இப்போ என்னோட பேட்னால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதே இது வந்து அவங்க கொடுத்த பேடா இருந்தா நீங்க வந்து 14,000ல வந்து வாடகை மாதிரி எடுத்து இவ்வளவு ரூபாய் அமௌண்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கு. 1 செகண்ட், வெயிட் a minute. ஓகே, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். கால் வந்துடுது, வாங்க பார்க்கலாம். ஓகே, பார்ட் ஆஃப் மெயின் செயின். வீடியோ முடிச்சிட்டியா? எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்குறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் தான், நமக்கு அதெல்லாம் கிடையாது. உடனே கமாண்ட்ல வந்துருமே. என்னடா என்ன காணாமேன்னு பார்த்தேன். இது டைப் பண்ணதுக்கு மட்டும் உங்களுக்கு சீக்கிரம் வந்தது, ஏதாவது ஆன்சர் கேட்டா மட்டும் இவ்வளவு லேட் பண்றீங்க. உடனே ஜியா எஃப்ஆ? இந்த கொஸ்டினுக்கு ஒன்றும் இது இல்லை. பாயா இருந்தாலும் கேர்ளா இருந்தாலும் ஹியூமன்ஸ். ஓகே, ஒரு ஹியூமன் எனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். நாட் அ ரோபோட். நான் இதில் எடிட்லாம் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி எடிட் பண்ணணும்னு கேட்கறதுக்கான அந்த தம்ப்நெயில் வைக்கணும்ல, அந்த தம்ப்நெயில் எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரியாது. அதனால என் ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க, வரணும் இல்லை. அந்த டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்றது அந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அவங்க என்னோட ஜூனியர் தான், சின்ன பொண்ணு தான்.
பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அந்த விஷயத்த மட்டும் அவங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். அமைட் அப்படின்றத பாத்தீங்கன்னா when carbon CONH2 which means amide part of the main chain இருக்கும். இன்னொரு கண்டிஷன்ல பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் த மெயின் செயின்ல இருக்காது. அமைடு வந்து பார்ட் ஆஃப் த மெயின் செயின்ல இருக்காது. ஓகே, இப்போ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சங்கவை, இது அங்கவை. அங்கவை அவ்வளவு முக்கியம் இல்ல, சங்கவி தான் சங்க காலத்துல இருந்து இருக்கனால சங்கவி தான் நமக்கு முக்கியம். ஸோ சங்கவை இஸ் த டயக்ராம். ஸோ we can see the சங்கவை here. ஓகே, இத்திர நம்பரிங் பண்ணுங்க. 1 2 jokes apart please, stop spamming. 1 2 3 4. ஓகே, இப்போ 4 இருக்கு. so but it means everywhere is a single bond A. 1ல தான் வந்து என்ன இருக்கு, அமைடு குரூப் இருக்கு, அமைடு குரூப் இருக்கு. ஓகேங்களா, NH2 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து கேட்கறது புரியுது ஸ்ரீநிதி. இது எப்படி நம்ம அமைடு அப்படின்னு சொல்றோம்னா NH2 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரீவியஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து CH அந்த மாதிரி வந்து இங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷனிங் குரூப் கண்டிப்பா மாறும். அதை வச்சுதான் நம்ம ஃபங்க்ஷனிங் என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண 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 வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு டேப்லெட் காலம் போஸ்ட் போட்டுடுறேன். அந்த டேப்லெட் காலத்தை படிச்சு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு யூஸா இருக்கும். சரிங்களா, did you understand what I'm trying to say? Okay Srinidhi, thank you. யூடியூப்லயும் போஸ்ட் போடுறேன், கவலைப்படாதீங்க. 1 2 3. so 3 இருக்கிறதுனால we can say this is the prop. okay, propane. this is 1,3 because why, and 1 have a functional group and 3 also have a functional group. so 1,3 there are 2 functioning groups here, so we can put the diamide. okay, புரிஞ்சுதா? did you understand what I'm trying to say? Or you catch my point? Did you catch my point what I'm saying? Did you catch my point what I'm saying? okay, thank you for your response. ஓகே சார். ஐயோ செம்மையா குளிருதுங்க, உட்கார முடியல. ஓகே, let me see this. இங்க பாருங்க இது வந்து போல விட்டுட்டான், வேற ஒன்றும் இல்லை. 1, this is 1. okay, you can calculate. this is the 2, this is 3, this is 4, this is 5, this is 6. okay, and then you can take this is also 1. okay, so this is a cyclo. single, I mean 6 carbons, so we can put hex. everywhere is a single bond hexane. 1ல என்ன இருக்கு, கார்போ அமைடு இருக்கு. இருங்க வரேன், லெட்டர் ரொம்ப இதா இருக்கு. கார்போமைடு. ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது கார்போ, சாரி கார்போமைடு. இது வந்து கார்போமைடு, புரிஞ்சுதா? கார்போமைடு என்ன கேக்குறீங்க, எனக்கு புரியல. ஆமா, ஆமா, சாரி இந்த டயக்ராம் மட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா, சாரே சொன்னாரு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு, இதை மட்டும் அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னார் இல்லையா, இன்னும் அவர் சொல்லல. இது சொன்ன பிறகு இதை மட்டும் நம்ம பார்ப்போம். எனக்குமே இது நானும் எத்தனையோ நோட்ஸ்ல ரெஃபர் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அந்த இதை மட்டும் பெண்டிங்ல வைங்க, டவுட்ல போட்டு வைங்க, நம்ம பார்த்துக்கலாம்.
சரிங்களா? டவுட்னு மார்க் பண்ணுவீங்க. நம்ம டவுட்ன்றதை தனியாக பார்ப்போம், பார்க்காமலாம் விட மாட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுன்னு தான் வேலை பார்ப்போம். Oh, okay. I think he's missed to give a diagram about it. It doesn't matter. Okay. இது கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம். சாரி 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 ஓகே ஓகே, இதை மட்டும் எடுத்துப்போம். இது வந்து முதல்ல பைசைக்ளோவா இருக்கு. ஓகே, பைசைக்ளோ மொத்தம் எத்தனை இருக்கு? இது வந்து 1, இது வந்து 2, இது 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டெக்கு எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் ஏன்னு. ஓகே, ரெண்டு சைடுமே 4 இருக்கு, இந்த சைடும் 4 இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க, வந்துடும். அப்போ அடுத்தது 4. ஓ, பைசைக்ளோன்னு போட்டாலே போதுமே. போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான், போட்டுக்கலாமே, தப்பு என்ன இருக்கு? பைசைக்கிளோ, ஓகே, பைசைக்கிளோ போட்டு இப்படி போட்டுக்கோங்க, தப்பு இல்ல. பைசைக்கிளோ போட்டேன். இப்போ வந்து டெக்கேட் போடுறேன். டெக்கேட் போட்டுட்டேன். இப்போ வந்து செகண்ட் இதுல வந்து கார்பமைடு இருக்கு. ஓகே, கார்பமைடு வந்து செகண்ட் இதுல இருக்கு. புரிஞ்சுதா? Did you understand what I'm trying to say? புரிஞ்சுதா? அதுதான் நான் டவுட்ல போட்டு வைங்கன்னு சொன்னேன் ஸ்ரீநிதி. ஓகேங்களா? அதுதான் நான் டவுட்ல போட்டு வைங்கன்னு சொன்னேன். அபிதா, டவுட்ல போட்டு வைங்க அபிதா, அதை மட்டும் பார்க்கலாம் அபிதா, பார்க்க விட மாட்டோம். சரிங்களா? எல்லாரும் கேட்க கூடாது, இப்பதானே சொன்னேன். ஓகே சார், இங்க பாருங்க, இங்க பாருங்க. This is the Spyro. We know this is the Spyro. Just ரஃபா எழுதுறேன் நான். இப்போ நம்பரிங் பண்ணிக்கலாம், ரியலா நம்பரிங் பண்ணிக்கலாம். 2 3. ஸ்பைரோனால என்னது? ஸ்மால் விஷயம், ஸ்மாலா இருக்கிறது தான் பார்க்க போறோம். இதுதான் ஸ்மாலா இருக்கு, இதுல 5 இருக்கும் பாருங்க, எண்ணி பாருங்க. 1 2 3 4 5, ஐ மீன் 4 கார்பன் இருக்கு. இதை சேர்க்க கூடாது, சென்டர்ல 4 கார்பன் இருக்கு. ஸோ இதுல 3 கார்பன் இருக்கனால இதுதான் ஸ்மால். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் 1ன்னு சொல்லி போட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போடணும். ஸோ திஸ் இஸ் த 4, திஸ் இஸ் த 5. ஏன் 5 மேலே போடுறோம்? ஏன்னா இங்கேதான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அதனால 5 6. இது வந்து 7, இது வந்து 8. ஸோ ஸ்பைரோல பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? சென்டரை மட்டும் விட்டுருங்க, என்னத்தை மட்டும் விட்டுருங்க? சென்டரை மட்டும் விட்டுருங்க. கவுண்ட் பண்ணுங்க, லெஃப்ட் சைடு எத்தனை, ரைட் சைடு எத்தனை? லெஃப்ட் சைடு 3, இது ரைட் சைடு 4. ஓகே, டன். டிகே மொத்தம் எத்தனை இருக்கு? எத்தனை கார்பன் குரூப் இருக்கு? ஆக்ட். ஓகே, எவ்ரிவேர் இஸ் a single bond or double bond? Okay, very good. ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் 6th என்ன இருக்கு சார்? 6th மட்டும் போட்டிருக்கீங்க கார்பமைடு. வெரி குட், வெரி குட், வெரி குட் அனிதா. தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு வேணும். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு எனக்கு இப்போ நல்லா ஒரு ஃபுல் ஹோப் வந்துருச்சு. இதில் டவுட்டே வராது, அடிச்சு தூக்கிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. காப்பாத்திருங்கய்யா நம்பிக்கையை. ஓகே ஓகே, லெட் மீ சீ திஸ். ஓகே, இது வந்து சைக்கிள். ஃபர்ஸ்ட் சைக்கிளில் இருக்கு, சைக்கிளோன்னு போட்டுக்கலாம். சைக்கிளோ மொத்தம் எத்தனை இருக்கு? இது வந்து 1ன்னு எடுக்கிறேன், இதை 2ன்னு எடுக்கிறேன், இதை நான் 3, இதை 4ன்னு எடுக்கிறேன், இதில் 5, இதில் 6 எடுத்துட்டேன். இப்போ 6 இருக்கு, அப்போ ஹெக்ஸா இருக்கு. ஹெக்ஸிங். அதுக்கு முன்னாடி என்ன போடணும்? அங்கங்க குரூப்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 4th என்ன இருக்கு? இந்த 4 நம்பர்ல என்ன இருக்கு? கார்பமைல் இருக்கா? போடுங்க போடுங்க.
கார்பமைல் இருக்கா? ஓகே, இது வந்து சைக்ளோஹெக்சேனா. அடுத்தது 1ல என்ன இருக்கு? 1லயும் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. 1ல என்ன இருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. நோட் பண்ணுங்கயா, பாருங்க இதுல கார்பாக்சிலிக் ஆசிட் இது இது வந்து ஆமா இதுவும் கார்பாக்சிலி. என்ன புரியல? ஆமா ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே சேம் தான். 4 கார்பாக்சில் கார்பாமைல். That is not a two difference about it. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? நாளைக்கு நீங்க ரெஃபர் பண்ணிட்டு இதை சொல்றீங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், நீங்க எனக்கு நாளைக்கு சொல்லியிருக்கணும் ஆன்லைன் கிளாஸ்ல. ஓகே, லெட்ஸ் டேக் அ பிரேக். 1 hour ஆயிடுச்சு. ஒரு பிரேக்கை போட்டுட்டு வந்து அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? ஒரு ரெஸ்ட்டை போடுங்க, தூங்கக்கூடாது. ஸ்னாப் எடுத்துக்கின்னு எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூங்குறது கூட நல்லதுதான். 15 minutes ஸ்னாப் எடுத்துட்டு அகெயின் வந்திருக்கணும். இந்த ஐயூ பேக்கை இன்னைக்கு நான் முடிச்சே ஆகணும். இது மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கு? கண்டிப்பா 2 hours கிட்ட இன்னும் போகிறோம். 2 hours or 1.5 hours கிட்ட வந்துடும். முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அதை முடிக்காம விடுறதா இல்லை. சரிங்களா? ஓகே ஓகே, let me come to see our lesson on. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ காம்பவுண்ட் இன்வால்விங் ஆசிட்ஸ் குளோரைட்ஸ் as the functional group. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா குளோரைட்ஸோட, அதாவது குளோரைட்ஸை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, குளோரைட்ஸை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். குளோரைட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப். இந்த குளோரைட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப்போட இதை பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் கேட்டிருக்கிறதா வந்து என்னோட சீனியர் அண்ணா ரெஃபர் பண்ணாங்க. பட் நான் அட்டென்ட் பண்ண கொஷினில் இன்ன வரைக்கும் நான் அந்த கொஷினை பார்த்ததில்ல. பட் ஹீ சேஸ் லைக் தட். ஸோ சும்மா பார்த்துக்கோங்க, பிரதர் பேசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னு இதுக்கும் 2 இருக்கு. சரிங்களா? ஓகே, சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ்னு 2 இருக்கு. இங்க பாருங்க, ஆயில் குளோரைட். ஓகேங்களா? இது வந்து கார்போனைல் குளோரைட். சரிங்களா? இப்போ இந்த ஆயில் குளோரைடு அப்படின்றதுனா என்னன்னு பார்த்துருவோம். சரியா? ஒரே ஒரு நிமிஷம் தூக்கிக்கிறேன். ஓகே, இந்த ஆயில் குளோரைடு என்னன்னா when carbon of COCl is the part of main chain, is the part of main chain. ஓகேங்களா? இப்போ இதே இது கார்போனைல் குளோரைடு அப்படின்றது என்னன்னா எப்போ when carbon is Cl is not the part of main chain. சரிங்களா? ஓகே, ரிமெம்பர் திஸ். ஈஸி தான், ஈஸி தானே? பின்னிட்டோமா? ஓகேவா? புரிஞ்சுதா?
மெயின் செயின்ல வந்து குளோரைட்ஸ், ஓகேங்களா, அசிடிக் அதாவது குளோரைட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ஆயில் குளோரைடுன்னு சொல்றோம். அதே அதாவது மெயின் செயின்ல இல்லைன்னா அது கார்போனைல் குளோரைடு. ஓகே, ப்ரீவியஸ் இதில் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதை நான் இந்த இதோட வச்சு கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணி தரேன். சரிங்களா? ஏன்க்கா நீங்க வந்து அங்க வந்து அதாவது அங்க இதுக்கு முன்னாடி அதாவது என்ன சொல்றது, ஒரு நிமிஷம். கார்போல்டிஹைடு இதெல்லாம் போட்டோம்லக்கா, அதெல்லாம் எதுக்குக்கா போட்டோம்? அதாவது ஓகே, கார்போல்டிஹைட்லாம் எதுக்குக்கா போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து இதே போடலாம்ல, ஆலை போடலாம்ல அப்படின்னீங்க. மெயின் செயின்ல, ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாருங்க, கார்பன் CHO இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் மெயின் செயின். CHO வந்து மெயின் செயின்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கார்போல்டிஹைடு. மெயின் செயின்னா என்னது சொல்றேன். இது எல்லாத்துக்கும், ஏதாவது நான் இது எதுலையுமே சொல்ல மறந்துட்டேன், பட் இதுல இப்போ நீங்க பாக்குறதுல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அந்த பொண்ணு அதை ஞாபகப்படுத்திட்டாங்க, தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, நீங்க டவுட் கேட்கறனால நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன், தப்பே இல்லை. நீங்க டவுட் கேட்கப்பதான் நான் இதை சொல்ல மறந்துட்டேன், ஆமால இது தப்பு, நானும் இனி திருத்திக்க முடியும். சரிங்களா? எல்லாரும் எல்லா டைமும் கரெக்டா இருக்க முடியும்னு கிடையாது இல்லையா? ஓகே, இங்க பாருங்க, மெயின் செயின்னா என்ன, வாட் இஸ் மெயின் செயின், வாட் இஸ் சப் செயின், அதையும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது மெயின் செயின் தான் ஃபுல்லா, இது ஃபுல்லா மெயின் செயின் தான். ஓகே, ஒன் செகண்ட், ஐ வாண்ட் டு செலக்ட் த பென். இங்க பாருங்க, சொல்ல மறந்துட்டேன், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்தோமா? ப்ரிஃபிக்ஸ் யார் பாப்பா? அதுவும் நம்ம தான் பார்க்கணும். ஓகேங்களா? ப்ரிஃபிக்ஸ்ல என்ன சார் வரும்? ப்ரிஃபிக்ஸ்ல என்ன வரும்? எனக்கு தூக்கம் தான் வரும், செம்மையா தூக்கம் வருது எனக்கு இப்ப. குளோரோ ஃபார்மைல். ஐ திங்க் இப்பயே இதை முடிக்க முடியாதாட்டிருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 5 பாட்டு இருக்கு. இது இல்லாமல் இப்போ நான் இது நோட்ஸ் எழுதியிருக்கிறது இல்லாமல் 5 பாட்டு இருக்கு. ஐ மீன் 5 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அதை வேணால் நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? எப்படியும் இந்த லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுறது தான். இன்னைக்கு என்னன்னாலும் சரி, இதை கம்ப்ளீட் பண்ணாமல் விடுறதா இல்லை. தட்டுறோம், தூக்குறோம், முடிக்கிறோம். கண்டிப்பாக முடிச்சே ஆகணும், நம்ம முடிக்காமல் இருக்கவே கூடாது. இப்ப பாருங்க, இதுக்கு வந்து நம்பரிங் போடுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்பரிங் பண்ணுங்க. 1 2 3 4. ஓகே, இதில் ஃபங்க்ஷன் குரூப் பண்ணலாம், நீங்க போட வேணாம். மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. 4 இருந்தா என்னது? பியூட். எவ்ரிவேர் இஸ் த சிங்கிள் பாண்ட், ஸோ ஏன்னு போட்டுக்கலாம், ANE. 1 OYL CHLORIDE. ஓகே, குளோரைட். அடிச்சிடணும், ஏன்னா பபிள் சவுண்டு இருக்கக்கூடாது. AEIOU, AEE வந்துருச்சு, ஓ. அப்போ அதாவது இந்த பபிள் சவுண்டுக்கு அடுத்து அந்த பபிள் சவுண்ட் இருக்கனால வந்து அடிச்சிடணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இது எல்லாமே இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இல்ல மெயின் செயின் தான். நான் சப் செயின் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? வெயிட் அ மினிட் ரோஸ்லின். பென்டேன். ஏன் பென்டேன் சொல்றோம்? நீங்க என்ன போட்டிருக்கணும், இந்த டயக்ராம் பார்க்கும்போதே நீங்க போட்டுறணும். இது வந்து 1ஆ, இது வந்து 2ஆ, இது வந்து 3ஆ, இது 4ஆ, இது 5ஆ, 5ஆ. 5ன்னா என்னது? பென்ட். ஏன் மீன்ஸ் எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட். ஓகே சார், எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட். எங்க சார் வந்து இது ஃபங்க்ஷனல் குரூப் வருது? 1ல வந்து வருது சார், 5லையும் வருது சார், அப்போ 2 இதுல வருது சார். அப்ப டை போட்டுக்கோங்க சார். என்னது? ஆயில் குளோரைடு. புரிஞ்சுதா? குளோரைடு, Cl குளோரைடு. ஓகே, டிக்கியாச்சா? oral clear what I'm trying to say? புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க. எல்லாம் தூங்கிட்டீங்களா? மணி 3 தான் ஆகுது, அதுங்காட்டி தூங்குறதா?
நீட்டுக்கெல்லாம் வந்துட்டோம்னா தூங்கவே கூடாது. நம்ம வேணா 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணலாம். அக்கா நல்லா தூங்குங்கக்கா, ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம்ப்பா. அக்கான்னு இல்லை, நார்மலாக ஒரு பேஷண்ட் வராங்கன்னா நல்லா நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. சாப்பிட்றது வேணா பண்ணலாம், ஆனால் சாப்பிட்டாலே தூக்கம் வந்துடும், அது வேற விஷயம். நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னா தூக்கமா அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்லீப்பிங் இஸ் கம்மிங் அண்டர் த வென் மெலோட்டன் ஐ மீன் என்ன, ஐயோ அந்த ஹார்மோன் பேர் வந்துட்டேனே, அது புக்கில் படித்தேன் இப்போ தான் ரீசெண்டாக. நம்ம பயாலஜியில் கூட வரும்பா ஸ்லீப்பிங் ஹார்மோனு. எனிவன் நோ which is sleeping hormone? கமெண்ட் பண்ணலாமே. ஸ்லீப்பிங் ஹார்மோன் யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் வரல டக்குன்னு. சொல்லுங்க யாராவது. டைப்பிங்கா? டைப் பண்ணுங்க. எத்தனை பேர் டைப் பண்றீங்க? ஏய், மெலட்டோனின் ஸ்கின்னுக்கு வராது, ஸ்கின்னுக்கும் அதுதானா? தான் நானே சொல்ல வந்தேன். சரி ஓகே, அந்த ஹார்மோன் வந்து ஹார்மோனால வரதுதான் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாமே தவிர, பட் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஓகே, இங்க பாருங்க, இப்ப நம்பரிங் பண்ணுங்க. 1 2 3. ஏன் இப்படி வரும்? பிகாஸ் இங்க ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. 4 5 6. இப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண மாட்டோம்? ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்? இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, நான் இங்க காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த இது பாத்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இது நான் பாக்ஸ் பண்ணி காட்டினேன் இல்லையா, இது வந்து எப்படி இருக்கு, அதாவது அவுட்டர் ஃப்ரம் தட், அதாவது சப் செயின்ல இருக்கு, இந்த செயினோட இல்ல, லைக் அந்த பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. இதுவும் பாருங்க, அப்படி கேட்டீங்கன்னா நீங்க மேல உள்ளதும் டபுள் பாண்டா இருக்கு, அப்படி கிடையாதுப்பா. மீத்தைல் வந்து பிரிஞ்சிருக்கு பாருங்க. புரியுதா நான் சொல்ல வர்றது? நினைக்க பாருங்க, அப்படி இருக்காது. ஓகே, அதெல்லாம் ஓகே. இப்ப பாருங்க, ஐயோ சாரி, சைக்கிளா இருக்கா? எத்தனை இருக்கு மொத்தம்? 6 இருக்கா? அப்ப ஹெக்ஸ். எவ்ரிவேர் இஸ் சிங்கிள் பாண்ட் ஏன்னு. அடுத்தது பாருங்க, என்னென்ன இதுல வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வருது. 1லயும் 3லயும் ஃபங்க்ஷனல் குரூப் வருது. அடுத்தது என்ன பார்க்கணும்? 1லயும் 3லயும் இருக்குனாலே ஃபர்ஸ்ட் டைன்னு வந்துடணும். டை இதோட மெயின் செயினோட இருக்கா, சப் செயினோட இருக்கா? மெயின் செயினோட இல்ல, சப் செயினோட இருக்கப்ப கார்பனைல் குளோரைடு. இந்த கார்பனைல் குளோரைடு எங்க பார்த்தோம்? இருங்க வரேன். குளோரைடு, இருங்க வரேன். அப்படியே இங்க திருப்புங்க. நான் சொன்னது இதுவும் கரெக்டான்னு பாருங்க. கார்பனைல் குளோரைடு, when the carbon is பாருங்க, நீங்களே பாருங்க, when the carbon is a chloride வந்து is not present, not the part of the main chain. இப்போ மெயின் செயின்ல இல்லாத போது அது கார்பனைல் குளோரைடு அப்படின்றோம். இப்ப புரிஞ்சுதா மெயின் செயின்னா என்ன, சப் செயின்னா என்னன்னு? எல்லா இடத்துலயும் இதுதான் நான் வந்து தியரியா பேசியிருக்கேன், சரியா? எல்லா இடத்துலயும் இதுதான் நான் தியரியா பேசியிருக்கேன். ஸோ நான் அதை சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், அது என்னோட தப்பு தான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. யூ கேன் ரெஃபர் when you ரிவைஸ். ஓகே, ரிவைஸ் பண்ணும்போது ஒரு தாட்டி வந்து படிச்சுக்கோங்க. ഇവിടെ വിട്ട് ഇവിടെ ഇരിക്കാം. ഓക്കെ ഓക്കെ, ഇവിടെ വാങ്ങ. ஒன் செகண்டா, செம்ம ஸ்லீப்பிங் ஓடுங்க. தூக்கம் தாங்க வருது எனக்கு. பிரச்சனையே அது தூக்கம் தான். 3 மணி தான் ஆகுது, அங்கே தூக்கம் வந்துருச்சு பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க, எப்படி நம்பரிங் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் இருக்கு, அப்போ இங்கே இருந்தால் நம்பரிங் பண்ணுவீங்க.
am I right? நம்பர் இங்கிருந்து பண்ணுமா இங்கிருந்து பண்ணணுமா? இப்போ இங்கிருந்து பண்ணா 2 3ல தான் வந்து எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அமையுது. இப்போ இங்கிருந்து நான் பண்றேன். இங்கிருந்து பண்ண ரெண்டாவதுல எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப் கிடைச்சிருது. எனக்கு ரெண்டாவதுலயே ஃபங்க்ஷனல் குரூப் கிட்டிட்டு. செகண்ட் ஏதோ பிரச்சனை பஃபரிங் ஆகுது. ரெண்டாவதுலே கிடைச்சிருச்சு ஃபங்க்ஷன் குரூப். 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இது என்னது பைசைக்கிளோ, இது என்னது பைசைக்கிளோ. ஓகே, அடுத்தது நம்ம 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 சென்டரை மறைச்சுக்கோங்க. மறைச்சிட்டு லெஃப்ட் ரைட்டு எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. லெஃப்ட் ரைட் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 4,4,0 வருமா? மொத்தம் எத்தனை இருக்கு? 10 இருக்கு. அப்போ டெக்கு ஏன் எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட். அடுத்தது 2,4ல என்ன இருக்கு? ரெண்டுலயும் 4லையும் என்ன இருக்கு? டை கார்பாக்சில் குளோரைடு இருக்கு. டை கார்பாக்சில் குளோரைடு இருக்கு. பாருங்க, டை கார்பாக்சில் குளோரைடு இருக்கு. இது ஸ்பைரோவா? இது ஸ்பைரோ தானே? ஓகே, பிக்கர் ஸ்பைரோனாலே என்னது? ஸ்மால் பிக். இதுல இது ஸ்மால், இதுதான் ஸ்மால். அப்ப நம்பரிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? இங்க தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்கு. ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்? இங்க ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. 2 3 4 இப்படி என்ன போட்டுக்கோங்க. 5 6 7 8 9. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பைரோ. ஓகே, நம்மால இப்படி கால்குலேட் பண்ணுங்க. சென்டர் மறைங்க. சென்டர் 4 மறைச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 5 இருக்கா? அப்ப என்ன போடணும்? 5, இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 3 இருக்கு. 0 போடணுமா? போடக்கூடாது. ஏன்? இது வந்து பைசைக்கிளோ கிடையாது, அதனால. ஓகேவா? அப்போ மொத்தம் 9 இருக்கு. 9 இருந்தா என்னது? 9 இருந்தா என்னது? நோன். எவ்ரிவேர் இஸ் a சிங்கிள் பாண்ட். ஏன்? ஓகேங்களா? 1ல வந்து என்ன இருக்கு? கார்போனைல் குளோரைடு இருக்கு. கார்போனைல் குளோரைடு இருக்கு. ஓகே, are you clear this? புரிஞ்சுதா? what I'm trying to say? Did you understand what I'm trying to say? Is everything is okay? Okay, shall we go next? Thank you. இப்போ இதுக்கு நம்பரிங் பண்ணுங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நம்பரிங். எப்படி போகணும்? இப்படி போகணுமா இப்படி போகணுமா? இங்கிட்டு தான் போகணும். ஏன்? இங்கே தான் வந்து பாண்ட் இருக்கு, அதனால. 2 3 4 5 6. ஓகே, அடுத்தது இது வந்து சைக்ளோஹெக்ஸா. அப்போ அடுத்தது 2ல வந்து என்ன ஆகுது? 2ல பாண்ட் இருக்கு, 4லையும் பாண்ட் இருக்கு. வேற இதுல பாண்ட் இருக்கா? இல்ல. அப்ப என்ன போடணும்? டை. ஒரு பாண்ட் இருந்தா ஈன் போடுவோம். அப்ப டை ஈன் போட்டுக்கணும். டைஈன் 1ல என்ன இருக்கு? கார்பாக்சில் குளோரைடு இருக்கு. புரிஞ்சுதா? கார்பாக்சில் குளோரைடு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஈஸிங்களா? போட்டுருவீங்களா? நம்பிக்கை இருக்கா? Are you sure? கண்டிப்பா போட்டுற முடியும்ல? சப்ப மேட்டர் தானே? Did you do this? சொல்லுங்கயா. I'm asking you. Okay, 4 பேரை தவிர யாருக்கும் ஆன்சர் பண்ண வராதா? எல்லாம் நான் தூங்கிட்டீங்களா? இயர்லி மார்னிங் படிக்கிற டைம் இப்ப போய் தூங்கினா என்ன ஆறுது? உங்களுக்கு தானே கத்திட்டு இருக்கேன் நானு. எனக்கு மட்டும் என்ன தூக்கம் வராமலையா இருக்கு? சஃபிக்ஸ்ல என்னது? சல்போனிக் ஆசிட். ஓகே,
இது வந்து ப்ரிஃபிக்ஸ். ஓகே, இதுல வந்து சல்ஃபோ. புரிஞ்சுதா? ஓகேவா? சஃபிக்ஸ் பாது, சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ல வந்து சல்ஃபோனிக் ஆசிட்னும் ப்ரிஃபிக்ஸ்ல வந்து சல்ஃபோன்னு சொல்றோம். ஜஸ்ட் யூ கேன் ரிமெம்பர். நார்மலா அதே மாதிரி தான் மெயின் பாண்ட்ல அதாவது மெயின்ல பிரசன்ட், அதாவது சஃபிக்ஸ்ல ஒன்னே ஒன்று தான், ப்ரிஃபிக்ஸ்ல ஒன்னே ஒன்று தான். சஃபிக்ஸ்னா என்ன, ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, அதை மட்டும் இதுல பார்ப்போம். சரிங்களா? இந்த பசிக்குதுப்பா. ஒன் செகண்ட், நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப தர்ஸ்டா இருக்கு. வெயிட் அ மினிட். ஓகே சார், வாங்க லெசனுக்கு போகலாம். முடிச்சிடலாம். ஓரளவுக்கு முடிச்சிட்டோம்னா மிச்சத்தை கூட ஷார்ட்ஸில் பார்த்துடலாம். தூக்கம் வருதுக்காவா? இயர்லி மார்னிங்யா? இப்போதான் படிக்கணுமே, நான் இப்போ போய் தூக்கம் வருதுன்றீங்க. நல்ல கேள்விதான். நைட்டு படுத்து தூக்கிட்டு இயர்லி மார்னிங் எந்திக்கல பரல, சம கேள்வி. இல்லைன்னு சொல்லலை, நம்ம தூக்கத்தெல்லாம் மறந்துடணும். ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஆஃப்டர்நூன் நான் கூட உங்களுக்கு ஏதாவது பேசி கீசி ஃப்ரீ ஒரு 1 hour தூங்குறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி தரேன். இப்போ கவனிங்க. ஓகே, இப்போ பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சல்ஃபோனிக் ஆசிடோட ஃபார்முலா என்னன்னா -SO3H அப்படின்றது தான் என்னது, சல்ஃபோனிக் ஆசிடோட ஃபார்முலா. சல்ஃபோனிக் ஆசிடோட ஃபார்முலா. சரியா? சல்ஃபோனிக் ஆசிடோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்ப்போமா? சாரி, சல்ஃபோனிக் ஆசிட் பார்த்துட்டோமா? பார்க்கல, அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? உடனே ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் எங்கக்கா பார்த்தோம், எப்பக்கா சொன்னேன் அப்படின்னுவீங்க. 1 2 3. ஓகேங்களா? நம்ம நம்பரிங் பண்ணிட்டோம். எவ்ரி பார்ட்லயும் ஒவ்வொரு கார்பன் இருக்கு. ஸோ 3 கார்பன்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. சரிங்களா? அப்போ ப்ரோபேன் 3, everywhere is a single bond, so you can put N. ஓகே, 1ல என்ன இருக்கு? 1ல இருந்து தான் என்ன போகுது? சல்ஃபோனிக் ஆசிட் வருது. என்ன வருது? சல்ஃபோனிக் ஆசிட் வந்து வருது. புரியுதாப்பா? புரியுதுங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் உங்கள்கிட்ட தான் கேக்குறேன், இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? பதில் பேசுங்கடா, கத்தின்னு இருக்கேன்டா நானு. இருக்கீங்க, ஓகே டன். இப்போ ஆன்சர் பண்ணலாமே. ப்ரெசன்ட் தான். ஓகே, பிரசன்னா. ஓகே பிரசன்னா, வாங்க இதுக்கு சொல்லுங்கப்பா. இத என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? நன்றாக யோசித்து பதில் கூறவும். சரி, இதை நான் ஹோம்ஒர்க்கா தரேன். நீங்க பண்ணுங்க. சரிங்களா? இதை மட்டும் நீங்க பண்ண போறீங்க. இது ஹோம்ஒர்க். சரிங்களா? நீங்க தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தரப்படும். இதை நான் செய்ய மாட்டேன். ஆன்சர் நீங்க போட்ட பிறகு நான் செய்யறேன். சரிங்களா? ஆன்சர் நீங்க போட்டீங்கன்னா நான் அது உங்களுக்கு ஒன் ஷார்ட்ஸ்ல போட்டு காட்டுறேன். யூடியூப் வந்து ஷார்ட்ஸ், ஆப்ல இருக்கவங்க ஆப்ல போட்டு காட்டுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆன்சர் சொல்ல மாட்டீங்கன்னா இப்படி கண்ணெலாம் கேட்கக்கூடாது. நீங்க தான் போடணும். இவ்வளோ தூரம் நான் சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் நான் சொன்னதுக்கு என்னதான் எனக்கு பயன் சொல்லுங்க? இவ்வளோ தூரம் கத்தி கத்தி சொன்னதுக்கு எனக்கு என்ன இது இருக்கு? இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ ஒண்ணுமே புரியலன்னு தானே அர்த்தம். புரியுதுன்னு அப்புறம் என்ன ஆக்டிங் பண்றீங்களா? சிக்ஸ் இருக்கு, நம்பரிங் பண்ணிட்டேன். சரிங்களா? இது என்னன்னு சொல்லுவோம்? சைக்ளோ சொல்லுவோம். 6 இருக்கு, அப்ப ஹெக்ஸ். டி இல்லப்பா, அது இருங்க வரேன். சைக்ளோ ஹெக்ஸ்.
எவ்ரிவேர் சிங்கிள் பாண்டா கிடையாது, ஒரு இடத்துல இருக்கு. எந்த இடத்துல இருக்கு? ஃபோர்த்தில் இருக்கு. ஃபோர்ல வந்து ஈன். ஓகே, ஒன்ல என்ன இருக்கு? இங்க இருந்து 1 2 3 போடலாமே, போடலாம்ப்பா, போடலாம், தப்பு இல்ல. இருங்க, அது போட்டு கட்டுமா? இருங்க வரேன், தப்பே இல்ல, போடலாம் போடலாம், இருங்க ஒன்றும் இல்லை. இங்க பாருங்க, 1 போட்டிருக்கேன், 2 போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன், 4 போட்டிருக்கேன், 5 போட்டிருக்கேன். இருங்க இருங்க இருங்க, போடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க எங்க வருது? 5ல வருது. அதாவது டபுள் பாண்ட் ஆனது 5ல போய் உட்காருது, 4 விட ஒண்ணு தள்ளி போய் உட்காருது இல்ல. இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நியரஸ்டா போட முடியுமோ அதுதானே நம்ம பார்க்கணும். அப்போ இங்க இருந்து தான் போடுற மாதிரி இருக்கும். 1 2 3 4, ஏன்னா இது நியரஸ்டா உட்காரும், அதனால 5 6. ஓகேங்களா, இப்படிதான் போடணும். ஓகே, 1,3. ஏன் 1,3? பிகாஸ் 1லயும் 3லயும் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அப்போ இது வந்து டை, என்ன டை? டைசல்போனிக், டைசல்போனிக் ஆசிட். ஓகே, புரிஞ்சுதா? ஏய் இருக்கீங்களாடா, தூங்கிட்டீங்களாடா? ப்ரெஷர் மட்டும் போடுறீங்களா, ஆன்சர் பண்ண மாட்டீங்கடா. டிகே, ஓகே டன். அச்சா பேட்டா. டிகேக்கு என்னடா ஸ்பெல்லிங்க? டிகேக்கு என்ன ஸ்பெல்லிங்க? பரவாயில்ல விடு, அதை நான் அது பண்ணி. ஹிந்தியில டிகே எப்படி போடுவாங்க? எதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ண? சரி விடு, இப்ப ஹிந்தி கிளாஸ் நான் எடுக்கிற நிலைமையில இல்ல, வாங்க பார்க்கலாம். இது என்னது? பைசைக்ளோ. ஏன் பைசைக்ளோ? இது சைக்ளோ, பக்கத்துல ஒரு சைக்கிள் இருக்கு, இப்போ பைசைக்ளோ. ஓகே, நம்பரிங் பண்ணுங்க. எங்க இருந்து நம்பரிங் போடணும்? சென்ட்ரல்ல இருந்து தான் பண்ணணும், நமக்கு தெரியும் இல்லையா? இந்த சைடு போட்டுமா இந்த சைடு போட்டுமா? இந்த சைடு தான் போகணும். ஏன் ஏன் இந்த சைடு போகணும்? ஏன்னா பாண்ட் இங்க இருக்கு. ஃபங்க்ஷனல் குரூப் இந்த சைடு இருந்தாலும் பாண்ட் இந்த பக்கம் தான் இருக்கு. அப்போ 2 3 4 5 6 7 8. ஓகே, பைசைக்ளோ. ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணுங்க. சென்ட்ரல் உள்ளதை மறைச்சிருங்க. இருங்க வரேன். இதையும் இதையும் பார்க்காம லெஃப்ட் சைடு எத்தனை, ரைட் சைடு எத்தனை கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 4 இருக்கு. எத்தனை இருக்கு சார்? 4 உண்டு சார். எத்தனை உண்டு? 4 உண்டு. இந்த சைடு எத்தனை இருக்கு? சென்ட்ரல் உள்ளதை மறைச்சிருங்க. 2 இருக்கு. பார்த்த உடனே தெரியுதா? கவுண்ட் பண்ணிட்டு இருக்க வேணால. இது என்னது? பைசைக்கிள். அப்போ 0 போட்டே ஆகணும். எத்தனை இருக்கு? 8 கார்பன்ஸ் இருக்கு. அப்போ ஆக்ட். எவ்ரிவேர் சிங்கிள் பாண்டா கிடையாது. எங்க சிங்கிள் பாண்ட் இல்ல? 2ல வந்து இல்ல. அப்போ ஆக்ட் 2 ஈன். சரிங்களா? 2 ஈன். எந்த இடத்துலப்பா சல்போனிக் ஆசிட் இருக்கு? 8ல இருக்கு. 8ல எங்க இருக்கு? 8ல வந்து சல்போனிக் ஆசிட் இருக்கு. அதையும் மென்ஷன் பண்ணி விட்டீங்கன்னா இதுல உள்ளது எல்லாமே வந்துருச்சு. புரிஞ்சுதா? டீகூன் கிடையாது. ஓகேவா? டீகூன்னா நலம்னு அர்த்தம். ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டீகூன் யூஸ் பண்ணணும். டீகேனா ஓகேன்னு அர்த்தம் ஹிந்தியில. ஹிந்தி நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். குச் குச் மே போல். கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும். ஐம் கம்ப்ளீட்டிங் மத்தியமா and I'm learning the Rashtra Bhasha. I didn't write the examination because of my 10th public exam. So I'm learning already. அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரெண்டுத்துலயுமே பரீட்சா, பிராத்மிக், மத்தியமா மூணுத்துலயுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ராஷ்டிர பாஷா நான் படிச்சேன், பட் ஆனால் எக்ஸாம் போல. ஏன்னா அப்போ 10th பப்ளிக் வர போகுதுன்றதுனால ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடுச்சு. டென்த்லையா? நானா மார்க்கா? நான் ஸ்டேட் போர்டு தான். 492 எடுத்தேன். 492 நானா? 500க்கு
500க்கு நான் 492. கொரோனா பேட்ச். இல்லை, ஆனால் நாங்கள் எக்ஸாம் எழுதணும் ஸ்கூலில். எங்களுக்குன்னு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் தானே, அதனால எங்களுக்கு எக்ஸாம் தனியாக கண்டக்ட் பண்ணாங்க. வச்சாங்க. நான் ஸ்கூல் மாறினேன். 11th ஸ்கூல் மாறணும், ஸ்கூல்ல இருக்கக்கூடாதுன்னு அட்டம் பிடிச்சி மாறினேன். அதனால வேண்டி நான் கன்சிடர் பண்ணல. நான் அந்த மார்க் எடுத்து எனக்கு வேஸ்ட் இருந்துச்சு. யாரா சொன்னது 10th மார்க்லாம் வேஸ்ட்? அப்பெல்லாம் கிடையாது. நீ 10th மார்க் வச்சு போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள நீ அப்ளை பண்ணலாம். சிலதுக்கு அதுக்கு எக்ஸாமே கிடையாது. உன்னோட 10th மார்க் மட்டும்தான் வந்து அதுல இது. அது என்ன உண்மைதான், நீட்டுக்கு அது இதாகல. ஆனா 12th நீ 60% மார்க் எடுத்துருக்கணும். பயோமேக்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். நீ நல்ல மார்க் எடுத்தா பயோமேக்ஸ் குரூப் தருமா? அது இருக்குல்ல, அதையும் நீ பார்க்கணும்ல. ஓகே ஓகே, கம் டு அவர் டாபிக். ஓகே, டாபிக் வாங்க. ஸ்பாமிங் போதும் 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 போதும். பர்சனல் டீடைல்ஸ் வேணாம், கேட்கக்கூடாது. வாங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். 4th என்ன இருக்கு? டைமீத்தேல் இருக்கு. 2 டைமீத்தேல் இருக்கு. இது என்னது? சைக்ளோ ஹெக்ஸ் 6 இருக்கு, அதனால ஹெக்ஸ். எவ்ரிவேர் சிங்கிள் பாண்ட். ஏன் 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 ஓகே. 1ல என்ன இருக்கு? சூனியக்காரி கழுவி இருக்கா? சல்போனிக் ஆசிட் இருக்கு. சல்போனிக் ஆசிட், ஓகேவா? இல்ல, நான் 12th மார்க் கம்மியாயிருச்சு எனக்கு. 12th நான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டு சரியா படிக்கல. தென் அந்த டைம் தான் எங்க பப்ளிக் எக்ஸாம் அப்போ பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க அவங்க தான் நான் வளர்த்தாங்க. நான் அம்மா கிட்ட சின்ன பிள்ளைங்க தான் வரல, பாட்டி தான் வளர்த்தாங்க. நேரம் இறந்து போகும், அவ்வளோ படிக்கல சரியா. இந்த எக்ஸாம் டைம் அப்போ நான் சரியா படிக்கல. அப்புறம் 3rd ரிவிஷன்லலாம் 580 அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஓரளவுக்கு பரவாயில்லாம எடுப்பேன், அவ்வளோதான். நான் அந்த அளவுக்குலாம் படிப்பாளெலாம் கிடையாது, ஓப்பனா சொல்லலாம். இந்த இப்போ எஃபோர்ட் போடுற அளவு நான் அப்போ போட்டதே கிடையாது, நிஜமா. போன இயர்லாம் நான் எஃபோர்ட் போட்ட அளவுக்கு இந்த வருஷம் நான் போட கிடையாது, நிஜமா. சீரியஸ்லி நான் போடலை. நீட்லேயே சொல்கிறேன், ஈவன் நான் நீட்லேயே சொல்கிறேன், இந்த அளவுக்கு போடல. பட் ஆனால் இதில் நான் நிறைய போட்டேன். புரியல, என்னது? இல்லை, உங்கள் மெசேஜ் எனக்கு புரியல. கதிர்வேலன் யார சொன்னா? அப்படிலாம் கிடையாது. டீச்சிங்க்கு ஏஜ் எல்லாம் கிடையாது. நான் ஒன்றும் உங்களுக்கு டீச் பண்ணலை. எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். டீச் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சதை ரிவீல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டீச் பண்ணுறதுன்னா தெரியுமா, இது இப்படி தான் வரும், லைக் ஒரு நம்ம தான் அப்படின்ற ஒரு பொசிஷனோட ஒரு ரெஸ்பெக்டோட பண்ணுறது. இப்போ நீங்கள் என்னை அக்கான்னு தான் கூப்பிடுறீங்க சரியா. யாரும் உங்களை மேம்னு கூப்பிடுங்க என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா? அன்னைக்கு அந்த பொண்ணு கூட மேம்னு கூப்பிட்டுச்சு, ரித்விகா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன்? பாப்பா அப்படி கூப்பிடாதீங்க, ஐ எம் நாட் அ மேம், ஓகே, ஐ எம் ஜஸ்ட் வாட் ஐ லேர்ன் ஐ கேன் ரிவீல் யூ, தட்ஸ் ஆல், ஓகே. நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கிறோம். இதை நீங்க என்னைக்கும் டீச்சிங்கா நினைக்காதீங்க. இல்லக்கா நீங்க மட்டும் தானே இப்ப சொல்றீங்க, அது எப்படி சேர்ந்து படிக்கிறதா ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஒரு நாள் கிளாஸ் எடுத்து வீடியோ கொடுங்க, நான் அதை அப்லோட் மட்டும் பண்ணி விடுறேன். இல்லை நீங்களே கூட யூடியூபோட இது தர்றேன், மெயிலாம் தரேன், நீங்க எடுத்துட்டு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், தப்பே கிடையாது சரிங்களா. உங்களோட டேலண்ட்டையும் நீங்க வெளில கொண்டு வரணும்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும். இது ஒன்றும் என்னோட டேலண்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் படிச்சதை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லி தரும் போது இன்னும் நமக்கு நல்லா ஞாபகத்துல தான் இருக்கும் சரிங்களா. அதனால ஒரு தப்பும் இல்லை. யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கே அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா வீடியோவை மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. யூ கேன் சென்ட் இட் ஆன் இன்ஸ்டால மாதிரி மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் நிஜமா உங்க வீடியோ நான் அப்லோட் பண்ணி விடுறேன் சரியா. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, தப்பே கிடையாது. இந்த டாபிக் நான் எடுக்க போறேன்க்கா இன்னைக்கு, இன்னும் ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு கொடுத்துருங்க சரிங்களா. நான் இந்த டாபிக் எடுக்கலாம்னு இருக்கேன்னு கொடுத்துட்டீங்கன்னா
தப்பே சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்றேன். நான் ரொம்ப ஹாப்பி. சீரியஸ்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. I didn't worry even a single bit. Okay. யாரு நீட் எக்ஸாம்க்கு 100 நாள் தான் இருக்கு, பயமா இருக்கா? நீ சொல்ற, என்னால சொல்ல முடியல, அவ்வளவுதான். உண்மையே சொல்லட்டுமா? டாக்டர்ஸ் தான் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லணும். ஆனா நமக்கே 4 பேர் ஆறுதல் சொல்றோம். நம்மலாம் we are become a doctor. நமக்கு இந்த நீட் எக்ஸாம் ஆறுதல் சொல்ல ஆள் தேவைப்படுதுன்னா அது இந்த டைம்ல மட்டும்தான். நெவர் எவர் டாக்டர் நீட் அட்வைஸ். ஓகே, டாக்டர் வாண்ட் டு கிவ் அட்வைஸ். ஸோ நம்ம தான் அட்வைஸ் பண்ணணும். யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நடந்துக்காதீங்க. பி கான்ஃபிடென்ட். ஒயிட் கோட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். சத்தஸ்கோப் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போட்டுருவோம். இவ்வளோ ஹோப்பா சொல்றதுக்கு காரணம் அபிஷே கபடி இல்ல. நம்ம எந்த விஷயத்த நம்ம நம்புறோமோ அது கண்டிப்பா நடக்கும். நம்ம ஒன்றும் கண்மூடித்தனமா நம்பல. நமக்கு அதுக்கான எஃபோர்ட் போடாம ஒன்றும் நம்ம நம்பல. நம்ம எல்லாரும் அதுக்கான எஃபோர்ட் போடணும். ஓகேங்களா? ஒரு விஷயத்துக்கு நம்ம முழுசா நம்மளோட உழைப்பு போட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் எக்காரணத்து கொண்டு நம்மளை விட்டு போவே போகாது. இஃப் யூ ஆர் கிவ் யோர் ஃபுல் பொட்டன்ஷியல் டெஃபினெட்லி யூ கேன். அப்துல் கலாம் கூட சொல்லியிருப்பாரு. ஏன்னா என்னோட டைரியில கூட எழுதி வச்சிருக்கேன். அது டக்குன்னு ஞாபகம் இல்லை. அதை நானா அப்புறமேலு இன்ஸ்டால போட்டு விடுறேன். செம்மையா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லியிருப்பாரு, உனக்கு வாழ்க்கையில வந்து சக்சஸ் வேணும்னா நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும், ஹாப்பினஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது என்னென்னலாம், லைக் இப்போ உள்ள ஹாப்பினஸ் நமக்கு என்ன, பாட்டு கேட்கறது, அந்த இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கறது, ஸ்டோரி ஐ மீன் போஸ்ட் போடுறது, ஸ்டோரி போடுறது. போஸ்ட் போட கொஸ்டின்ஸா பண்ணுங்க, அது மாதிரி நல்லதா பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் ஆனா என்ன சொல்றது, பாட்டு போடுறது, லைக் அந்த ரீல்ஸ்லயே ஐயோ அது என்னமோ சொல்லுவாங்களே, டக்குன்னு வர மாட்டேங்குது, யூடியூப்ல ஷார்ட்ஸ், அது அந்த மாதிரி பண்றதோட it will be better for you. இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். Seriously, it will be definitely better for you. So if you are give your whole potential, definitely you can. Archana. Hey, that's my pet name, yeah. Did you know my family என்ன கூப்பிடுவாங்க, என்ன அர்ச்சனா தான் கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், ரொம்ப நேரம் பேசிட்டோம். என்னது கொஸ்டின் புரியலையே. ரித்விகா, கொஸ்டின் புரியலைங்களே. ஓ, லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனா? லாஸ்ட் டைம்ல வந்து அதாவது மார்ச் 15 கிட்ட நீங்க வந்து நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். சரிங்களா? மார்ச் 15ல இருந்து நம்ம மார்க் டெஸ்ட் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணணும். ஆமா, மார்க் டெஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து எழுதி பார்த்துட்டே வாங்க. 1 டேக்கு 1 எழுதி பார்க்குறவங்க டாப்பர்ஸ். ஓகேங்களா? உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் நான் 2 டேஸ்க்கு 1 டைம்ஸ் எழுதுனேன். ஓகேங்களா? எழுதி அதை நீங்க எவாலுவேட் பண்ணணும். எந்தெந்த சாப்டர்ல வீக்கா இருக்கும் அப்படின்றது பார்க்கணும். எழுதுறோம் மார்க் இவ்வளவுதான் வந்தது அப்படிலாம் பார்க்க கூடாது. மார்க் இவ்வளவுதான் வந்திருக்கு, எந்தெந்த டாபிக்லாம் வீக்கா இருக்கும் அப்படின்றத ஒரு டைம் வந்து போட்டு பார்த்துட்டீங்கன்னா that will be easy for you. You can't worry about it. It's just simple thing to you. Who says that? Randika. But his names are such a different, yeah. Ranvika. Is this your name, huh? Okay. என்னோட ப்ரொனன்சியேஷன் கரெக்ட் தானே? ஓகே, சொல்லுங்க என்னது. அப்படி இல்லம்மா, அதாவது எப்படின்னா, நீங்க ஓஎம்ஆர் எவாலுவேட் பண்ணுங்க, வேற ஃப்ரெண்டுக்கு எல்லாம் கொடுத்துல எவாலுவேட் பண்ணாங்க. நீங்க உங்களோட மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது மட்டும்தான். கிருத்திகா தேவி, இருங்க ஒரே நிமிஷம். கிருத்திகா
ரஷ்மிகா அங்க பாருங்களேன், ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களோட கொஸ்டின் பேப்பரை எவாலுவேட் பண்ணுங்க. இன்ஸ்டியூட்ல கொடுக்கறது வேற. இன்ஸ்டியூட்ல கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது ஈஸி. நீங்க அதை எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் பண்ணா யூ கான்ட் கரெக்ட் தட். Okay, if you are already know your mark, already know which questions are wrong, you can correct that. Correct that means which topic you can you got a lowest mark, which lesson you can not study well, you can see that only. Okay, not at all you can correct how many marks I got, not being like that. Just you can uh, see the question paper and mark it the answer first. Which questions, which answers are right, which is answer or wrong. If you are luckily you can answer, you know, you didn't know the question, but you didn't know the answer, but if you mark something, that will be correct sometimes, not in every time, but sometimes it will be correct only. At that time, you can one second Kritika, one second. At that time you can just remember it. You definitely you can remember which questions we have to we didn't know, we can correct. Okay, at that time you can definitely correct and you yes, obviously Ramanika, that will be எப்படி சொல்றது, நீங்க ஒரு ஓஎம்ஆர்ல நீங்க எழுதுறீங்க அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ்க்கு மேல அட்டன் பண்ணீங்க அப்படின்னா, நாட் இன் 180 கொஸ்டின்ஸ், அவன் அதுக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருப்பான். நீங்க மார்க் டெஸ்ட் நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் சென்ட் பண்ணுவேன் சரிங்களா, யூடியூப்ல உள்ளவங்களுக்கும் நான் வந்து டெலகிராம்ல வந்து போட்டு விடுறேன் கொஸ்டின் பேப்பரை சரிங்களா. நான் அதை எப்போ நீங்க டெஸ்ட் எழுதணும், அதுக்கு நீங்க ஓஎம்ஆர் எங்க பிரிண்ட் எடுக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு ஐ மீன் ஓஎம்ஆர் அனுப்பிச்சுடுறது எல்லாத்தையும் நானே உங்களுக்கு பண்ணிடுவேன். பட் ஆனா நீங்க பிரிண்ட் மட்டும் எடுக்கிற வேலையை மட்டும் உங்க காசு தான் நீங்க பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க பண்ணா போதும் சரிங்களா. பண்ணிட்டு பிரிண்ட் எடுத்துட்டு பேப்பர், பென் அண்ட் பேப்பர்ல எழுதுங்க. யூ கான்ட் ரைட் இட் ஈவன் இன் சிங்கிள் திங். டோன்ட் ரைட் இட் ஆன் ஆன்லைன்ல எழுதுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு இதா இருக்காது. நீங்க ஒன்றும் இல்லை, ஓஎம்ஆர் எழுதுறதுக்கும் ஆன்லைனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் கிருத்திகா. ரன்விகா, அது இவங்க சொல்றதும் உங்களோட ப்ராப்ளம் சேம் தான். எனக்கு ஓஎம்ஆர் எழுதும் போது மார்க் கம்மி ஆகுது, ஆன்லைன்ல எழுதும் போது மார்க் அதிகமாகுது. பிகாஸ் ஆஃப் தட் ஆன்லைன்ல ஈவன் சேம் கொஸ்டினா இருந்தாலும் ஆன்லைன்ல பார்க்கும்போது ஒரு கேம் விளையாடுற மாதிரி நம்ம கிளிக் பண்ணிட்டு ஒரு ஜாலி மூமெண்டா போயிடும். ஸோ ஜஸ்ட் we can think what is the right thing. But in this OMR we can fear, we have a fear. Okay, that's how we can we got a low mark in when you have to write a not we you can got a low marks in OMR. If you write an exam in OMR, you can got a low marks. If you are already practicing to write in OMR, you can't you didn't know what is fear, the meaning of fear also you can't know. ஓகே, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க ஓகேவா. அதனால ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், ஜஸ்ட் யூ கேன் ரைட் இட் ஆன் அ OMR. இஃப் யூ ஆர் ட்ரைங் டு ரைட் இட் ஆன் அ OMR in each and every single test, you definitely, I'm promising you, no one can stop. Okay, got a good marks in NEET examination. Okay, Ranvika and Kritika, your question is same thing, so I can reply you. Okay, ஓகே ஆஃப்டர் அப்புறமேல நம்ம வந்து ஆப்ல வந்து இது மாதிரி இருக்க கொள்ள பேசிக்கலாம். ஸோ கிளாஸ்க்கு டைம் ஆகிட்டே இருக்கு, 4 o'clock கிட்ட ஆக போகுது. we want to close it. ஓகே, முடிச்சிடலாம். முடிச்சுட்டு இது வரைக்கும் லைக் என்ன சொல்றது, ஓகே இந்த ஒரு த்ரீ டயக்ராம்ஸ் மட்டும் முடிச்சுட்டு we can close it. ஓகே, 3க்குள்ள இல்லை, ஒரு 1 டயக்ராம் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா டைம் ஆயிட்டு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதான் உங்களோட கொஸ்டின்ஸ். ஓகே, ஐ மீன் சாரி, இதான் உங்க டயக்ராம். இப்போ உங்களை எனக்கு நம்பரிங் பண்ணுங்க. நம்பரிங் 1 2 3 4 5 6. அதாவது 4th ஒன்ல வந்து என்ன இருக்கு, சல்ஃபோ
சல்ஃபோ. ஏன் சல்ஃபோட போட்டிருக்கேன் எதுங்க சொல்றேன். வெயிட் அ மினிட். சல்ஃபோட நிறுத்திக்கோங்க. போடுங்க. சல்ஃபோனிக்கு போடலாமே, போடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சல்ஃபோனிக் ஆசிடா டசன்ட் மேட்டர். நான் ஜஸ்ட் ஷார்ட்டா போடுறதுக்காக போட்டேன். பட் சல்ஃபோ தான் வரும் மோஸ்ட்லி. இந்த மாதிரி லாங்கா கொடுக்க மாட்டாங்க, சல்ஃபோட நிறுத்திடுவாங்க. ஹெக்சேன், சைக்ளோ ஹெக்சேனே சொல்லிக்கோ, சைக்கிள் ஷேப்பு. சைக்ளோ ஹெக்சேன். ஏன் ஹெக்சேன் 6 இருக்கு, அதனால ஏன் எதுக்கு போட்டிருக்கோம்? எவ்ரிவேர் இஸ் a single one. 1ல என்ன இருக்கு? கார்பாக்சிலிக் ஆசிட். யாருக்கு ரிமெம்பர்ல இருக்க கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபார்முலா என்னென்ன எடுத்து பாருங்க. பின்னாடி நீங்க எழுதியிருப்பீங்க பாருங்க. இதை நீங்க எழுதியிருப்பீங்க. நான் இது சொல்லாதது ஒன்றும் புதுசா சொல்லல. ரமேஷ், I can definitely reply you, Ramesh, afterwards. We have one diagram only. Complete it first. After we can talk. Okay. You can ask your doubt afterwards. One. This is 2. This is 3. This is 4. This is 5. ஏன் 5 இங்கே போடுறோம்? இங்கே போடலாம்ல, ஏன்னா நியர்லி டு த ஃபங்க்ஷனல் குரூப். 5 to 6 இங்கே போட்டோம்னா 5 6 7க்கு போயிடும். சரிங்களா? 6 7 8 7 இங்கே போட்டு 8 கூட இங்கே போடலாம், தப்பில்ல. இது என்னது? ஸ்பைரோ. ஓகே, ஸ்பைரோ வந்துடுது. அப்போ ஸ்பைரோ வந்துடுதுன்னா சென்டரை மறைச்சிருங்க. சென்டரை மறைச்சிட்டிங்கன்னா இங்கே எத்தனை இருக்கு? 3 இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து 3 இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து 3 இருக்கு. ரைட் சைடு எத்தனை இருக்கு? 4 இருக்கு. ஆக்டேன். ஏன் ஆக்ட் மீன்ஸ் 8. 8 மீன்ஸ் சிங்கிள். சாரி, no ones are there. Okay. 6th என்ன இருக்கு? சல்போனிக் ஆசிட். All understand? புரிஞ்சுதா? இதோட இப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். சொல்லுங்க ரமேஷ், இப்போ உங்க क्वेश्चन கேளுங்க. அடுத்து எஸ்டர். ஒன் செகண்ட், எஸ்டர் ஃபங்க்ஷன் குரூப் பார்க்கணும். ஐசோசைனேட்ஸ் பார்க்கணும். ஈத்தர் பார்க்கணும். கீட்டோன்ஸ் பார்க்கணும். ஆல்கஹால்ஸ் பார்க்கணும். அதோட நமக்கு தீலோ பார்க்கணும். அவ்வளோதான், அதோட நமக்கு முடிஞ்சிடும். ஜஸ்ட் 6. அப்போனா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வீடியோ மட்டும் போகும், சின்ன வீடியோ, ஒரு 1/2 hour கிட்ட வீடியோ போகும். ஸோ முடிக்க முடியல, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, அடுத்த வீடியோவில் அது முடிச்சிடும். அடுத்த வீடியோ மீன்ஸ் நாளைக்கு வராது, எனக்கு 12 o'clock நான் போட பார்க்குறேன். சரிங்களா? டெஃபினெட்லி 12 o'clock, மார்னிங் 12 o'clock நான் போட பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். ரமேஷ், உங்க கொஸ்டின் என்ன சொல்லுங்க டக்குன்னு. வாட் இஸ் த சிலபஸ் ஆஃப் ஐகார் எக்ஸாமினேஷன்? ஆமாடா, இது சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன்டா. ஐகார் எக்ஸாமு, கியூட் எக்ஸாமு அதெல்லாம் எழுதி பாருங்க. ஓகேங்களா? ஐகார் எக்ஸாம் ஒன்றும் இல்லை, அக்ரிகல்ச்சர் எக்ஸாமினேஷன் தான். அது மார்ச் மாதமோ பிப்ரவரி மாதம் சம்திங் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸாம் போட்டு பாருங்க. நான் உங்களுக்கு வந்து நீட்டு கிடைக்காது அப்படின்ற அந்த ஹோப்பில் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் அதர் திங், இந்த நீங்கள் எழுத போகிற ஐகார் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறது என்டிஏ தான். ஸோ இந்த ஐகாரோட எக்ஸாமினேஷனோட அதே சேம் சிலபஸ், சேம் பேட்டர்ன் தான் நீட்டுக்கும் இருக்குது. பட் 1 or 2 திங்ஸ் மட்டும் ஐகாரில் எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? பாட்டனி ரிலேட்டடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் if you definitely try this, you can achieve it. Okay. இப்போ நீங்க இதுல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க. ஐகார்லயே நீங்க ஓரளவுக்கு, இது கொஞ்சம் மாடரேட்டான எக்ஸாம் தான், ஆனா இது என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணுது. இதெல்லாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டு கொஞ்சம் ஃபியர்லெஸ்ஸா இருக்கும். கியூட் எக்ஸாமினேஷன் நீட்டு முடிச்சுட்டு வரும். ஜஸ்ட் எழுதி பாருங்க, அவ்வளவுதான். 12th சிலபஸ் மட்டும் தான் அதுக்கு. 12th NCERT ஃபுல்லா நீங்க படிக்கணும். அது உங்க கோர்ஸ் நீங்க என்ன சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, தென் ஐகார் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்னன்னாப்பா, ஐகார் எக்ஸாமினேஷன் அப்படின்றது, நல்லா கேட்டுக்கோங்க. ஐகார் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட்
ஒன் செகண்ட், ஒன் கால் வருது. ஓகே, ஐகார் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அக்ரிகல்ச்சர் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா. கியூட் எக்ஸாமினேஷன்றது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து அட்மிஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இதை நான் வந்து போன இயர் எழுதினேன், எனக்கு சீட்டு கிடச்சிது, நான் வேணான்னு வந்துட்டேன். திமிரு எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு எழுதுனேன்னு கேட்பீங்க. எங்கள் அம்மா கம்பல் பண்ணாங்க, வேற வழி இல்லாமல் எழுதினேன். ஓகே, சம்டைம்ஸ் பேரண்ட்ஸோட கம்பலுக்கு நம்ம பேரண்ட்ஸோட இதுக்கு நம்ம போகிற மாதிரி தான் இருக்குது. அது தப்பு இல்லை, பட் வேற வழியும் நமக்கு இல்லைல்ல. ஓகே, we can close it now. Thank you for watching everyone, and don't forget to ask your questions இருந்ததுன்னா தயங்காதீங்க, don't hesitate to ask. If you have any queries, if you have any questions, you definitely ask in comment for YouTube. And if you have any queries, please ask in live. If you didn't ask, how can I know what is your doubt? Okay, thank you for that. Thank you everyone. Bye, tata, good night. Okay.